வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லோரும் வாழ்க. இன்றைக்கு நீங்க தான் ஹீரோ. நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறேன். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஜாதக ஆய்வு தான். வாழ்க வளமுடன். அப்ப ஒரு ஜாதகம் பார்க்கறத மீண்டும் நம்ம எப்படி இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே என்ன செய்யலாம், உங்கள்ட்ட இருந்தே வருவோம். யாரு சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் முதல்ல சொல்லுங்க. ஒரு ஜாதகம் வந்த உடனே என்ன செய்யலாம்? சிம்பிளா நீங்க என்ன செய்வீங்க சார்? நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஜாதகம் வந்த உடனே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்துங்க சார். அத செக் பண்ணிக்கணும். லக்னம், நட்சத்திரம், தசா புத்தி, ஜாதகரின் வயது, இந்த 5 விஷயத்தையும் செக் பண்ணிடுவோங்க சார். முதல்ல அந்த ஜாதகத்துல ஏதாவது ரொம்ப பழைய ஜாதகமா இருக்கு, அதுல ஏதாவது ஓட்டைகள் இருக்கு, இல்ல ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல முதல்ல நம்மளை செக் பண்ண வந்திருக்காங்களான்றதுக்காக இதோட ஜாதகர் இருந்தா இதுக்கு பாக்கலாங்க, இல்லைன்னா இதை பார்க்க முடியாதுன்னு வேணா சொல்லிடலாங்க சார். இதுதான் சார் என்னோட பதில். மற்றவங்க சொல்லட்டும். வாழ்க வளமுடன். இந்த ஓட்டைகள் இருந்தால் சரி, இந்த ஓட்டைகள் இருந்தால்ங்கிற கீவேர்டு அதை ஞாபகம் வச்சுங்க. ஐயா அடுத்து ஒருத்தர் சொல்லலாம், எப்படி நீங்க முதல்ல தொடங்குவீங்க அப்படின்னு. யாரு சொல்றீங்க? அடுத்து சொல்லுங்க. தப்பா சொல்லணும். தப்பா சொன்னாதான் கத்துக்க முடியும். தப்பா எல்லாம் சொல்லலாம். தப்புன்னு எதுவுமே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். அதே ப்ராசஸ் தான் அவரு சொன்னது. அதுக்கு அடுத்தது விருதுல எங்க விழுதுன்னு பார்ப்போம் சார். எத்தனையாவது சுற்றுன்னு பார்ப்போம். வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் என்ன கேள்விக்கு அவர் வந்திருப்பாருன்னு அதுக்கு அந்த சுற்றுக்கு அப்புறம் எத்தனையாவது பாவங்கள் பார்த்தா அதுக்கேற்ற கேள்வி வந்திருக்காருன்னு ஒரு முடிவு எடுப்போம் சார். சரிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. இனியவன் ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா அதுல சூரியன் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல சுக்கிரனும் புதனும் சரியா இருக்கா, ஒரு இது கட்டத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஜாதகம் சரியா இருக்கான்னு பாக்குறீங்க. அதாவது எழுதுனது சரியா எழுதி இருக்காங்களா? ஆமா ஆமா. சூரியனும் புதனும் சுக்கிரனுக்கு பக்கத்துலதான் இருக்கணும். ராகுக்கு எது அப்படின்னு பாக்குறீங்க. 7ஆம் வீடு. வாழ்க வளமுடன். வேற கருத்து இருக்கா? வேற கருத்து வேற. சரி, அடுத்து லோகநாதன் ஐயா, நீங்களா சீனியர் சொன்னீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு பயன்படும். நீங்க எப்படி ஒரு ஜாதகம் கையில வந்த உடனே அணுகுவீங்க அதை? ஐயா நான் இன்னும் ஜாதகம் பார்க்கற அளவுக்கு இன்னும் போலீங்கய்யா. இப்பதான் அடிப்படையா படிச்சுட்டு இருக்குங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்க ஏன்னா இது நம்ம பயிற்சி வகுப்புன்றதுனால நேரடி பயிற்சி மாதிரி. வாய்ப்பு இருந்தா கேமரால வந்தீங்கன்னா மற்றவங்களும் உங்க முகத்தை பார்த்துக்குவாங்க. நம்ம வேற மாதிரி இன்னொரு லேப்டாப்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணா இப்ப இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா ரெக்கார்டிங்ல கொண்டு வரல. எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க. ஏன்னா அவங்க அட்மின் வச்சுக்குவாங்க. இப்ப நான் உங்களுக்கு அட்மின் பவர் கொடுத்தா நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் அப்படியே வரும். அது செய்யலாம். நம்ம அப்படி செய்யறது இல்லைனால சரியா வராது. சரி, வேற யாரு கருத்து சொல்றீங்க? காந்திமதி மேடம் சொல்லுங்க. மைக் ஒர்க் பண்ணல. மைக் உங்க சவுண்ட் வரல. என்னன்னு தெரியல. மைக் காட்டல. மைக்கு சொறி இருந்தீங்கன்னா சரியா சொருகலைன்னு அர்த்தம். மைக்கு டிடெக்ட் ஆகல உங்க கம்ப்யூட்டர்ல. எல்லா விண்டோலையும் மைக்
ஆஃப்னு காட்டுது, உங்களுக்கு மைக் சிம்பிளே வரல. நேத்திக்கு ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணல, இன்னைக்கு மைக் ஒர்க் பண்ணல போல இருக்கு. என்னன்னு பாருங்க. மைக் நீங்க பேசுறது இது இல்ல, அதாவது மைக் டிடெக்ட் ஆகல. புதன் மறைவுல இருக்கா சார்? ஒண்ணும் இல்ல, நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. அதாவது செல்லுனா வெளியில போயிட்டு வந்து பாருங்க, லேப்டாப்னா மைக்கை எடுத்து சொல்லி பாருங்க. வாழ்க்கை வளமுடன். வேற ஐயா வணக்கம். ஈரோட்ல இருந்து இப்ப சொல்லுங்க ஐயா, யாரு சொல்ல வந்தீங்க? ஐயா ஈரோட்ல இருந்து ராஜேந்திரன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா இப்ப ஜாதகம் எப்படி பலன் பாக்குறதுன்னு சொல்றதாங்க ஐயா இல்ல? ஆமா, நீங்க உங்கள்ட்ட ஜாதகம் வந்த உடனே எப்படி ஆரம்பிப்பீங்க? பலன் பாக்குறது எல்லாரும் கடகடன்னு சரி, போயிடுவாங்க. அவரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ஐயா. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்னம் எதுன்னு பாப்போங்க ஐயா. அப்புறம் லக்ன அதிபதி எங்க இருக்கிறார் அப்படிங்கறதையும் பாக்குறாங்க ஐயா. அதுக்கப்புறம் லக்ன அதிபதி எங்கெங்க பாக்குறார், எந்தெந்த வீட்டை பாக்குறார் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க ஐயா. சரி, வாழ்க்கை. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் லக்னாதிபதி ராசி லக்னத்துல இருந்து நவாம்சத்துல எங்க இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது மத்தவங்களும் குறிச்சுக்குங்க அந்த பாயிண்ட. சொல்லுங்க. அதுக்கப்புறம் லக்னாதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் உள்ளார் அப்படிங்கறத பாக்குறாங்க ஐயா. சரி. அந்த சார அதிபதி எந்த வீட்டுக்குடையவர்னு பாக்குறாங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு விதியை பயன்படுத்தி நம்ம மெயினா ராசி லக்கணத்தையும் ரெண்டையும் நாம ஆய்வு பண்றோங்க ஐயா. அந்த ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 8, 12 இருக்கா, இல்ல வேற திரிகோணம் இது மாதிரி எது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பாக்குறோங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டோட பலனையும் நாம இதே மாதிரி ஆய்வு பண்றோம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா MA அஸ்ட்ராலஜி ஆர்வத்துல அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதுல. சரி, வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. அவங்க வந்தவருக்கு அந்த ஜாதகனுடைய வயது என்ன லக்னத்துல வந்திருக்காரு, அவருடைய கேள்வி அது என்னன்னு பாப்பீங்க. சரி. அதாவது நல்லா வேற முத்துப்பாண்டி மேடம் ஏதாவது சொல்றீங்களா? வணக்கம் சார். வணக்கம். இப்பதான் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால என்னன்னு இப்பதான் சார் பார்த்தேன். சரி மேடம், சரி. உங்களுக்கு டைம் முதல்ல ரிலாக்ஸ் பண்றதே பெரிய விஷயம், டைம் கிடைக்காது. கரடி ராஜா, அவர் பேரே மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு. சாரி, கோச்சுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களா சீனியர் யாருக்கு பயன்படும். சரி, அவரு மைக் ஏதோ ஒர்க் பண்ணல போல இருக்கு. இப்போ நான் ஜாதகத்தை 2 வகையில, என்னுடைய கருத்து கொஞ்சம் தொகுத்து கொடுக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. 2 வகையில ஜாதகம் பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் ஆயிட்டீங்கன்னா, இப்ப ஆர்வத்துல ஜாதகம் பார்க்கறது ஒரு வகை. அது இவரு சொன்னார் இல்லையா? யாரு சொன்னாங்க? இங்க காணோம், அவரு இல்லையா? ஆமா, அவர் வெளியில போயிட்டார். அவர் என்ன சொன்னாரு? லக்னத்தை பார்ப்போம், லக்ன அதிபதியை பார்ப்போம், லக்னாதிபதி நின்ற சாரத்தை பார்க்கணும் எல்லாம் சொன்னாரு. சரி, அதே மாதிரி ஒவ்வொரு வீடும் இதையெல்லாம் சொன்னோம்னா நல்லா இருக்கும் தான். அது உண்மையிலேயே சொல்லணும்னா லக்னத்துல ஆரம்பிச்சு 12 பாவங்களுக்கும் பலன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன பிரச்சனைக்கு வந்தாங்கன்னு சொல்லணும். முதல்ல நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வராரு அப்படின்னா இதை குறிச்சுக்குங்க. முதல்ல ஒரு கஸ்டமர் வராருன்னா ஜாதகம் சரியா இருக்கான்னு பார்க்கணும், அது உண்மை. இதுக்கெல்லாம் முன்னாடி ஜாதகத்தை வாங்கின உடனே நமக்கு ஒரு பிரேயர். ஜாதகத்தை கையில வாங்கின உடனே முதல்ல கடிகார பிரசன்னம் பார்த்துக்குங்க. ஏன்னா அது சிம்பிள். 159 இருக்கா இல்லையா முக்கியமா. அடுத்து நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது யார வேண்டணுமோ அது ஒரு இந்த ஜாதகத்துல எனக்கு சரியான பலன் கிடைக்கணும் வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்துக்கு உரிய அந்த அவங்க குலதெய்வத்தையும் வேண்டலாம். உங்க குழந்தை வந்திருக்கு, எங்களுக்கு சரியான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சாமி அழைக்கிற மாசார்னா அப்படி இல்லை.
நம்ம ஜாதகத்துல வந்து ஒரே கிரக சேர்க்கைக்கு பல பலன்கள் வர முடியும். அதுக்கு நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுவேன், பிசிக்ஸ்ல டீப்பா சொன்னா. ஏன்னா சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஈக்குவேஷன் போட்டு அதுல இத்தனை சொல்யூஷன் வர முடியும்னு இருக்கும். அதே மாதிரிதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டோம்னா அதுல 2 சொல்யூஷன் மினிமம் 10th படிச்சதுனால நான் அதை சொல்றேன். அதுக்கு 2 குறைஞ்சபட்சம் 2 சொல்யூஷன் வர முடியும், தீர்வுகள். இப்ப 2 விடை வருதுனாலே நமக்கு எந்த விடையை எடுத்துக்கிறதுன்னு பிரச்சனை வரும் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால இங்க ராசிகள் கிரகங்கள் 12x9 வர்றதுனால இங்க நிறைய தீர்வுகள் வரும். அதுல சரியான தீர்வை நமக்கு கொடுக்க சொல்லி அவங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாம். சரி, சும்மா ஒரு செகண்ட், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அடுத்து நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, ஜாதகம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்னென்னு தெரியும், அது சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. கிரகங்கள் சரி, எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். எல்லா கிரகங்களும் அந்த சூரியனை சுற்றி சுக்கிரனும் புதனும் இருக்கான்னு பார்த்துக்கணும். ராகு கேது ஆப்போசிட்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா பொதுவா இப்ப நம்ம சாஃப்ட்வேர் தான் போடுறோன்றதுனால ப்ரொஃபஷனலா உட்காந்துட்டா ஒண்ணு ஆன்லைன்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஒன்று ட்ரைனிங் ஃப்ரீயாவே கொடுக்குறேன். ஆன்லைன் சாஃப்ட்வேர், அதாவது ஜெகநாத ஹோரா எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி அது நான் பயிற்சி கொடுக்குறேன் ஃப்ரீயா நம்ம மாணவர்களுக்கு. அதே மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ல போட்டாலும் சரி, அல்லது நம்ம பெய்டு சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலும் அதுல போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் பொதுவா சாஃப்ட்வேர்ல போட்டு தான் பயன்படுத்திக்கிறது. ஏன்னா அந்த ஜாதகம் வந்து நான் பஞ்சாங்கத்தை குறை சொல்லல, அதுல எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்துல எழுதியிருந்தாங்கன்னா புதன் சனி இதுவெல்லாம் மாறும், ராசியே மாறி இருக்கும். அப்ப பலன் சொல்றது நமக்கு சிரமமா இருக்கும். வாக்கியம் படிச்சுட்டு அதையே பயன்படுத்தி சொல்றவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அதனால ஜாதகம் சரியா இருக்கான்னு நம்ம சாஃப்ட்வேர்லயும் போட்டுட்டு அதுலயும் பாத்துக்கிறது நல்லது. இன்னொரு இது என்னன்னா, கவனமா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா நம்ம ஜாதகம் பார்க்காமலே நமக்கு விடை கிடைக்கும். இந்த உதாரணம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு கிளையண்ட் வராங்க, மகளுக்கு வந்து 7-8 வருஷமா குழந்தையே இல்லை. ட்ரீட்மெண்ட் 3 தடவை ஐவிஎஃப் ட்ரை பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இடையும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு ரொம்ப நொந்து போயிட்டு வராங்க. ஜாதகம் பார்த்தாலும் அப்படிதான் காட்டுது. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஜாதகம் சும்மா நோட்டம் வாங்கினோடனே சும்மா ஒரு கண்ணோட்டம் விட்டேன். குரு பாதிச்சிருக்கு, 5ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 3 பாதிச்சிருக்கு அப்படின்றப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவரோட மிஸ்ஸஸ் என்ன பண்றாங்க, ஐயா இந்தாங்க பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பழம் வாழைப்பழம் அப்படின்ட்டு. இப்ப இதுல என்ன சொல்ல வருது, இயற்கை நமக்கு விடையை சொல்லிருச்சு. நான் உண்மையிலேயே என்ன சொன்னேன்னா, நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் போக வேண்டாம், குழந்தை பிறக்கும், அவ்வளவுதான் சொன்னேன். ஏன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு பதில் சொல்ல முடியல என்னால. நம்பி வந்துட்டாங்க. என்ன பதில் சொல்றதுன்னா, பழம் கொடுக்குறாங்க, சரி ஒரு நல்ல சகுனம் நிமித்தம் சொல்லுவோம் இல்லையா, அசரீரி எல்லாம் கேட்கும். அசரீரின்னா ஒன்னும் எங்கேயோ இருந்து தெய்வம் தான் சொல்லணும்னு இல்லை, பக்கத்துல எங்கேயாவது மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம் ஏதாவது சொல்லுவான், அல்லது அந்த பக்கம் நடந்து போறவங்க ஏதாவது சில பேர் தானா பேசிக்கிட்டே போவாங்க இல்லையா, அது கூட நம்ம காதுல விழும். கடவுளை நம்பி அந்த இயற்கையை நம்பினோம்னா நமக்கு அந்த விடை கிடைக்கும். இதெல்லாம் ஜாதகத்துல பலன் சொல்றதுக்கு எளிமையான வழிமுறைகள். இப்போ அன்னைக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன். ஒரு 20 நாள் கழிச்சு போன் பண்ணாங்க, சார் நீங்க கைராசி சார், அத்தனை லட்சம் செலவு பண்ணி குழந்தையே இல்லை, உங்ககிட்ட வந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம் சார், பாப்பா குளிக்காம இருக்கு சார் அப்படின்னா. ஆக்சுவலா நம்மகிட்ட வரும்போதே அந்த பொண்ணு வந்து கர்ப்பமா இருந்திருக்கு. ஒரு 10 நாள் இருந்திருக்கும். அப்புறம் ஒரு 15 நாள் ஆனோடனே அந்த 1 மந்த் சைக்கிள் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிச்சு. அப்ப ஜாதகத்துல விடை அன்னைக்கு எனக்கு கிடைக்கல, ஆனா அந்த நிமித்தம் எனக்கு விடை சொல்லுச்சு.
அப்போ கான்சென்ட்ரேஷன் இருந்து கவனிச்சீங்கன்னா அதுவே விடை சொல்லும். இதையெல்லாம் பயன்படுத்திக்கணும் நம்ம ஜாதகம். இது எல்லாருமே இது செய்யறாங்க. அதாவது பெரிய ஜோதிடர்கள் இதைத்தான் பயன்படுத்துறாங்க. ஜாதகத்துல இருக்கிறத விட அவங்க பயன்படுத்துறது சகுனம், நிமித்தம் இதுதான் பயன்படுத்துறாங்க. அத வேணா நமக்கு சொல்ல மாட்டாங்க. நான் ஜாதகத்தை பார்த்துதான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. பாடம் நடத்தும் போது பார்த்தா இந்த ஜாதகத்தை பார்த்தா இந்த பலன் சொன்னேன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த பலன் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாதி தான் சொல்ல முடியும் நம்மளால. நம்ம ஒண்ணும் கடவுள் இல்லை. பாதி சொன்னோம்னா மிச்சத்தை அவங்க சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொன்னதை கேட்டுட்டு நான் பாடம் நடத்தும் போது என்ன சொல்றது, நான் இதெல்லாம் சொன்னேன், நீங்க வேணா அந்த போன் நம்பர் தரேன் கேட்டுக்குங்க அப்படிம்பாங்க. நிறைய இடத்துல நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே ஜோதிடர்கிட்ட நம்ம 5000 ரூபாய் கொடுத்து பார்க்கும்போது ஒரு இதுவும் கிடைச்சது இல்லை. யாரையும் குறை சொல்றதுக்காக இல்ல, ஜோதிடத்துல 100% சொல்ல முடியாது, ஆனா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, வாழ்க வளமுடன். எதுக்காக இங்க அதை சொன்னேன் அப்படின்னா, நம்பிக்கை வரணும், நம்மாலும் சொல்ல முடியும். அவங்கதான் பெருசா சொல்றாங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. இப்படி சொல்றாங்க, நான் 100% கரெக்டா சொன்னேன்னு சொல்றதெல்லாம் 90% உண்மைக்கு புறம்பானதா இருக்கும். 10% அமைஞ்சிருக்கும். இப்ப நம்ம சொன்னோம், நான் எப்படி சொன்னேன்னு இப்ப உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். ஆனா அந்த கிளையண்ட் கிட்ட நான் சொல்ல முடியுமா, ஜாதகத்தை பார்த்து சொன்னேன்னு தான் அவரு நினைச்சிட்டு இருந்தாரு. நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னதை அவங்க பழம் கொடுத்தாங்க, அந்த சகுனத்தை வச்சுக்கிட்டு ஒரு சுபமான ஒரு இதை தராங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி மட்டும் இல்ல, நாளைக்கு இல்லைங்க குழந்தை பிறக்கும்னு சொல்றோம், பிறக்கலைன்னா ஏன்னு வந்து சன்னிக்கு வர போறது இல்லை. ஆனா பிறக்கிற குழந்தைய நம்ம இல்லைங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுதான் கஷ்டம். அது நல்லது சொல்லலாம். சரி, இப்போ ஜாதகத்தை முழுவதுமாக பார்க்கறதுக்கு லக்னத்தை பார்க்கணும், லக்ன அதிபதியை பார்க்கணும். லக்னாதிபதி போய் நின்ற இடம், இதை குறிச்சுங்க. இன்னைக்கு ஆய்வு செய்யறதை விட விதிகளை கொஞ்சம் சொல்லுவேன் போல தெரியும். இன்னொரு 10 நிமிஷம் விதிகளை சொல்லிட்டு ஆய்வு போயிடும். லக்னத்தை பார்க்கணும். லக்னத்துல என்ன பார்க்க போறோம், லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நாடி முறையில பார்த்தோம்னா லக்னத்திற்கு முன்னும் பின்னும் நட்பு கிரகம், அந்த இதுக்கு நட்பு கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். நாடியில அப்படி பார்க்க மாட்டோம், குருவுக்கு பார்ப்போம். பராசரத்துல லக்னத்திற்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். நாடி முறையில ஆண் ஜாதகமா இருந்தா குருவுக்கு முன்னும் பின்னும் நட்பு கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். பெண் ஜாதகம் எனில் சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள், நட்பு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறோம். இதே பராசரத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எங்க போய் இருக்காரோ, இது முக்கியமான விதி, லக்னாதிபதி எங்க இருக்காரோ அதை தேடிக்கொண்டு இருப்பார் ஜாதகர். இதை எழுதி வச்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்ததையே தேடிக்கொண்டிருப்பார், தாராளமா சொல்லலாம். அல்லது அந்த பாவம் கிடைத்த பிறகு, அந்த பாவகம் சார்ந்த காரகம் கிடைத்த பிறகுதான் அவர் வாழ்க்கையில திருப்தியும் முன்னேற்றமும் இருக்கும். உதாரணத்திற்கு லக்னாதிபதி 7ல இருந்தார்னா திருமணத்திற்கு பின் தான் அவருக்கு முன்னேற்றம் இருக்கும். திருமணத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு ஜாதகம் தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுப்பா. இப்ப வேலை கிடைச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்பாங்க. இந்த மாதிரி ஜாதகம் இருந்தா நீ கல்யாணம் பண்ணு, வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். அதுக்கு மேல அவங்க பொதுவா அந்த எண்ணம் இருக்கவங்க என்ன செய்வாங்க, நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல பொண்ணா கட்ட முடியும், அதனால எனக்கு இப்ப வேண்டாம் அப்படிம்பாங்க. நம்ம சொல்ல வேண்டிய கடமை, அவங்க வந்து திருமணத்துக்கு பிறகு நல்லா இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப எளிமையான பாயிண்ட். லக்னாதிபதி எந்த பாவத்துல இருக்காருன்னு பார்த்து எடுக்க போறோம். அதே மாதிரி லக்னத்தில் எந்த பாவ அதிபதி இருக்காரோ அது நம்மை தேடி வரும். லக்னத்தில் 6ஆம் பாவாதிபதி இருக்காருன்னா கடைசி வரையிலே அவங்க ஒண்ணு பங்காளி சண்டை அல்லது கடன் அல்லது நோய் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும்.
உதாரணத்துக்கு செவ்வாய் இருந்துட்டாருன்னா வம்பு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் 6ஆம் அதிபதியா இருந்து அவர் லக்னத்துல இருந்துட்டாருன்னா நிலத்தகராறு, பங்கு தகராறு, பொலி தகராறுன்னு ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து அவங்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை தீரவே தீராது. ஏன்னா செவ்வாய் நிலம், செவ்வாய் சகோதரம், இதெல்லாம் எளிமையா பலன். இது பராசர முறை. லக்னத்துல யார் இருக்காங்களோ அது நம்மை தேடி வரும். அதை பயன்படுத்திக்கணும். அப்ப இதே ரூல 2க்கு 3க்கு 4க்கு இல்ல ஒன்னொன்னுக்கு அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம நடத்திட்டு இருக்க கிளாஸ் அதாவது தொழில்முறை ஜோதிடம். 8ல ஒரு கிரகம் இருந்தா நல்லதா கெட்டதா? ஒரு கிரகம் போய் 8ல இருந்ததுன்னா நல்லதா கெட்டதா? அது மறைவிட்டாங்க சார். நல்லதா கெட்டதா? கெட்டது. கெட்டது. ஐயா என்னோட கருத்து நல்லது ஐயா. நல்லதும் இருக்கு ஐயா. கெட்டதுன்னா எதனாலும் சொல்லுங்க. ஆனா திடீர் அதிர்ஷ்டமும் வரும் சார். ரைட். வாழ்க வளமுடன். எல்லாருமே சரியாதான் சொல்றீங்க. நம்ம எப்பவும் பாசிட்டிவாவும் யோசிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பாசிட்டிவா சொன்னா அப்ப 8ல இருக்கிறது எங்க பார்க்கும்? 2ஆம் பாவத்தை. 2ஆம் பாவத்தை பார்க்கும். அப்ப வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குமா? சரி, வாழ்க வளமுடன். சோ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பாசிட்டிவ் பாயிண்டும் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும் பொழுது அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அப்ப 8ல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது 2ஆம் வீட்டை பார்க்கும், அதனால் வருமானமும் இருக்கும், வரவும் வரும். அப்ப 2 கலந்து வரும். 8ன் வழியாக வருமானம் வரும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ அதே மாதிரி 2ஆம் அதிபதி. இப்ப லக்னத்துக்கு என்னென்ன பார்த்தோமோ, லக்னம் நல்லா இருக்கா, லக்னாதிபதி நல்லா இருக்கா, பராசரத்துல எளிமையான வழிகளை இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப சொன்னதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எங்க போய் இருக்காங்க, லக்னத்துல யாரு இருக்கா, லக்னத்தை யாரு பாக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோமா ஒரு முடிவுக்கு வரும். இதே மாதிரி 2ஆம் பாவத்துக்கு, 2ஆம் பாவத்துல எது இருக்கோ அப்ப அது வருமானத்தை தரும். 2ஆம் அதிபதி எங்க போயிருக்காரு, அப்ப அது சார்ந்து அவர் தேடிட்டு இருப்பாரு. அடுத்து 3, 4ன்னு 12 வரையிலும் சொல்லலாம். ஒரு இடத்த என்ன பண்ணோம், அந்த பாவகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பாவகத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்கணும். பாவகத்தை யாரு பாக்குறாங்கன்னு பார்க்கணும். யாருன்னா சுபகிரகமா பாவகிரகமான்னு ஒண்ணு, எந்த அதிபதினு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த பாவ காரகமும் வரும். அசுப கிரகம் கூட 5ஆம் அதிபதியா இருக்கலாம். இப்ப சுபகிரகம்னா நீங்க சுக்கிரன் குரு மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை, இதையும் எழுதி வச்சுக்கோங்க. சுபகிரகம்னா குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், 5, 9 அதிபதிகள். அவர் சனியாவே இருந்தாலும் 5, 9 அதிபதிகள் சுபரா எடுத்துக்கலாம். ஆனா சனி தன் வழியாகத்தான் அவருக்கே உள்ள முறையில தான் செய்வார். அப்ப சுபகிரக லிஸ்ட்ல 5, 9 அதிபதிகளை சேர்த்து வச்சுக்கோங்க. குரு பாக்குறாருங்கிறதுக்கு ஈக்குவலா 5ஆம் அதிபதி பாக்குறாரு, 9ஆம் அதிபதி பாக்குறாருங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஈக்குவலான்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா அவங்க சுபம் செய்வார்கள். அடுத்து பராசரத்திலே இன்னும் சில விஷயங்கள் என்ன பார்க்கணும்னா, திக்பலம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். திக்பலம், திக்பலம் என்பது லக்னத்தில் யார் இருந்தா, லக்னத்தில் யாரு திக்பலம்? புதன் குரு. புதனும் குருவும் திக்பலம். நாளில் திக்பலம் சந்திரன் சுக்கிரன்.
4ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தாலும் திக்பலம், சுக்கிரன் இருந்தாலும் திக்பலம். அடுத்து 7ல யாரு திக்பலம்? சனி மட்டும் திக்பலம். இப்ப பாருங்க, 7ல சனி இருந்தா திருமணம் லேட்டுன்றோம். அந்த பலனும் இருக்கும். அதே சமயத்துல அவர் திக்பலம் அடைகிறார், அதனால கொஞ்சம் நன்மையும் இருக்கும். மீதி 2 தான் இருக்கு. ராகுக்கு இதை விட்டீங்கன்னா சூரியன் செவ்வாய் 10ல் திக்பலம். அப்புறம் சுருக்கமா வந்து உச்சம் நீசம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். உச்சம் இருக்கா, நீசம் இருக்கா, பரிவர்த்தனை இருக்கா, இப்ப பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இப்பதான் நம்ம உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்ம இப்ப ஆர்வலரா இதெல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு ஜோசியரா உட்கார்ந்தோம்னா நம்ம இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. கிராமத்துல 200 ரூபா கொடுப்பாங்க, 4 நோட்டு கொண்டு வருவாங்க. இப்ப என்ன செய்யணும்? பிரச்சனைக்கு தான் வந்திருப்பாங்க கண்டிப்பா. அப்போ 6, 8 அதிபதி கோச்சாரத்துல எங்கேயாவது வந்திருக்காரா? நேரடியா இங்கதான் வரணும். ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது நிறைய பீஸ் வாங்குறது வளர்ந்துட்டோம்னா அப்ப வந்து இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன முறையில பார்க்கலாம். ஏன்னா நான் 3000 ரூபாங்க ஃபீஸ், இஷ்டம் இருக்கா, இஷ்டம் இருக்கவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லிடுவோம். அவங்களுக்கு 1 மணி நேரம் பார்த்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பிரச்சனையை மட்டும் சொன்னா போதும். குறைஞ்ச கட்டணத்துல செய்யும்போது பிரச்சனையை மட்டும் சொன்னா போதும். அப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு லக்னாதிபதி கோச்சாரத்துல எங்க போறாரு? 6, 8ல போறாரா? கோச்சாரம், அன்றைய கோச்சாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு லக்னம் இருக்குன்னா அந்த இப்போ ஒரு ஜாதகம் வருது, அது என்ன லக்னம்னு பார்த்துட்டு லக்ன அதிபதி கோச்சாரத்துல எங்க போறார்? 6ல 8ல போறாரா? இதுதான் உயர்நிலை வகுப்பு. ஏன்னா உயர்நிலை வேணும்னு தேடிட்டு இருப்பீங்க. உயர்நிலை நடத்துவீங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுதான் உயர்நிலை. லக்னத்தின் மீது 6, 8 அதிபதிகள் வர்றாங்களா? 6ஆம், அதாவது லக்னாதிபதி 6, 8ல போறாரான்னு பாக்குறது ஒண்ணு. லக்னத்தின் மீது, ஜனன லக்னத்தின் மீது கோச்சாரத்துல 6, 8 அதிபதிகள் வர்றாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். இந்த குறிப்பை வச்சுக்கிட்டு என்ன புதுசா பாக்குறவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு பேப்பர்ல இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒன்னொன்னா டிக் பண்ணிட்டு வரலாம். இதை பார்த்துட்டோமா, இதை பார்த்துட்டோமா, இதை பார்த்துட்டோமா. அப்புறம் ஒரு 10 ஜாதகம் பார்த்த உடனே, 20 ஜாதகம் பார்த்த உடனே இது இல்லாம என்னென்ன பார்க்கணும்னு நமக்கு தெரியும். சார் வணக்கம் சார். அந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்றீங்களா சார்? லக்னாதிபதி 6, 8ல கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணும். லக்னாதிபதி இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்ப புதன் எங்க இருக்காரு? 8ல போயிட்டு இருக்காரு. லக்னத்துல 6ஆம் அதிபதி வக்ரமா இருக்காரு. பாதகாதிபதி 12ல வக்ரமா இருக்காரு. இப்ப மிதுன லக்னத்துக்கு இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. லக்னாதிபதி 8ல இருக்காரு, அது அஸ்தங்கமா இருக்காரு. மிதுன லக்னம் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, லக்னத்துல 6ஆம் அதிபதி செவ்வாய் வக்ரமா இருக்காரு. சார் அப்ப உங்களுக்கு பிரச்சனை தேடி வருதாங்க சார்? இல்ல வயசு 50 வயசுக்கு மேல கிரகங்கள்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வேலை செய்யல? அப்படியெல்லாம் இல்ல, அப்பதானே வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடல் நல பிரச்சனைகள் அது இதெல்லாம் வரும். இப்ப நானே ஒரு 15 நாள் வகுப்பு லீவ் விட போறேன். அது இப்ப அறிவிப்பு இன்னும் அடுத்து கிளாஸ் முடிச்சோடனே போடுவேன். ஒரு 15 நாள் 2 வாரம் ஒரு 6 கிளாஸ் தள்ளுற மாதிரி இருக்கும், பொறுத்துக்குங்க. அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நடந்த அடிப்படை வீடியோ வந்து கரெக்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு அந்த லிஸ்ட் லிங்க் கொடுத்துட்றேன்.
அதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த வீடியோ ஆக்டிவேட் ஆகிட்டே வரும். நீங்க ஜிமெயில் எல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் கொடுத்துறேன். எந்தெந்த தேதியில இது ஏன்னா நீங்க இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் இல்லையா? அது மாதிரியே வந்துடும். நான் மீண்டும் வந்து தொடர்வேன். எப்படி நம்ம நடத்தணுமோ இங்க எங்க விட்டோமோ அங்க இருந்து தொடர்வேன். அதுவரையில உங்களை எங்கேஜா வச்சுக்கணுங்கன்றதுக்காக என்ன செய்ய போறேன், வீடியோ வந்து இப்போ பிடிஎஃபா லிஸ்ட்டை கொடுத்துருவேன். அதை பிளே பண்ணீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பிளே ஆகும். அதை நான் வந்து பிரைவேட்டா இருக்கிறத மாத்தி விட்டுறேன். நீங்க பாத்துக்கலாம். ஒரு 10 நாள் பொறுத்துக்குங்க. சரி, வாழ்க வளமுடன். சார் ஒரு டவுட் சார். சார் இப்ப செவ்வாய் இப்ப நீங்க 6ஆம் அதிபதி வந்து லக்கணத்துல மிதுனத்துல இருக்குன்றீங்க. அந்த செவ்வாய் வந்து 11ஆம் அதிபதியாவும் இருக்காரு. அப்ப உங்களுக்கு ஜனனத்துல வந்து அவர் 6 பண்ணுவாரு, 11 ஆக்டிவேட் பண்ணுவாரு. அப்ப உங்களுக்கு 11 கிடைக்க வாய்ப்பு இருக்குல்லங்க சார்? ரெண்டுமே சேர்ந்து தான் நடக்கும். சில காலத்துல 6 செய்வாரு, சில காலத்துல 11 செய்வார். அது அந்த தசாபுத்தி நடக்கிறத பொறுத்து மாறும். தசாபுத்தி நடக்கிறத பொறுத்து நடக்கும். ஆனா சார் எனக்கும் செவ்வாய் வந்து 8ல இருக்காருங்க சார். நான் சொல்றது ஜனனத்துல எப்பயுமே இருக்காருங்க சார் செவ்வாய் 8ல. ஆனா அவருக்கு 2 வீடு இருக்குங்க சார். நான் வந்து ரிஷப லக்கணம். அவர் வந்து 3க்கும் 7க்கும் உரியவரு. இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற மாதிரி 7ஆம் அதிபதினால அவர் வந்து 8ல இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறதுனால இப்ப அது வருமானம் வருது. அது ஒண்ணு கரெக்ட். நீங்க அப்ப சொன்ன பாயிண்ட். ஆனா 8 வந்து 8 இயக்கல. அதாவது இந்த 3ஆம் பாவகத்திற்கு வந்து எப்பயும் வந்து அது எதிரியாவே இருக்கு. ரெண்டு வீடு இயக்குனாலும் அந்த 7 3 அப்படி இயங்காம 7 வந்து பிளஸ் ஆகும், 3 வந்து எப்பயுமே மைனஸ் ஆகுமே இருக்குங்க சார். அதான் எந்த வீட்டுக்கு திரிகோணத்துல இருக்காங்களோ அந்த வீட்டை இயக்குவாங்க. இப்ப சார் வந்து 6யும் 11 இயக்குவாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது ஏதாவது ஒரு வீட்டை தான் சார் இயக்குறாங்க. 2 வீட்டும் பிராக்டிகலா பார்க்கும்போது இயங்கும். எப்போனா அதுக்கு சாதகமான அந்த 11க்கு சாதகமான தசாபுத்தி வரும் பொழுது அதை இயக்கும். 6க்கு சாதகமான தசாபுத்தி வரும்போது இதை இயக்கும். சரி, ஓகே சார். ஆனா அதிகபட்சம் இயக்குறது எதுன்னா எதுக்கு திரிகோணத்துல அவர் உட்கார்ந்து இருக்காரோ. இப்ப 6ஆம் அதிபதினா அவர் போய் 2 6 8ல இருந்தாருன்னா 6ஐ இயக்குவார் அதிகமா. அந்த அந்த 2க்கு திரிகோணத்துல இருந்தாருன்னா அதாவது 2 வீடுகள்ல எந்த வீட்டுக்கு அவர் திரிகோணத்துல இருக்காரோ அந்த வீட்டை அதிகமா இயக்குவார். அப்படி எடுத்துக்கணும். சரியா வருதான்னு பாருங்க. 6ஆம் அதிபதி என்னங்க செக் பண்ணுவோம் சார். ஏன்னா அவங்களுக்கு திரிகோணத்துல இருக்கும் பொழுது அதை அதிகமா செய்வார். அப்போ 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரலாம் கோச்சாரத்துல, அல்லது லக்னாதிபதி 6க்கோ 8க்கோ, 6ல போனா பெருசா பிரச்சனை இருக்காது, 8க்கு போக கூடாது. 2 பேரும் ஒரே நேரத்துல வர்றப்போ மற்ற அதாவது வயசு தசாபுத்தி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த நேரத்துல ராகு ஜனன ராகு இருக்கிறதுக்கும் பக்கத்துல இருக்காங்களா? ஏன்னா ராகுக்கு வந்து பராசரத்துல என்ன சொல்லுவோம், 3 11 பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ராகுவும் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 3ல ராகு, இப்ப ராகுவின் 3ஆம் பார்வையும் கரெக்டா லக்னத்து மேல விழுது. ராகுவின் 3ஆம் பார்வை லக்னத்தின் மீது விழுது. அதாவது ஜனன ராகுவினுடைய 3ஆம் பார்வை லக்னத்துல 6ஆம் அதிபதி வக்ரமா கோச்சாரத்துல இப்ப அவங்க இருந்துகிட்டு இருக்காரு. பிளஸ் லக்னாதிபதி 8ல அஸ்தங்கம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த 6 8 கோச்சாரத்துல சம்பந்தப்படும் பொழுது தசையை போய் டக்குன்னு பார்த்துக்கணும். ஃபேவரபிள் தசையா இருக்கா, எப்படி இருக்கு, அவங்க வயசு என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு ராகு சனி சம்பந்தப்படுறாங்களான்னு பார்த்துட்டு. சரி, இது விளக்கங்கள். இப்ப நம்ம சொன்ன வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டம சனி நடக்குதான்னு பாத்துக்கணும் அடுத்தது.
ஏழ்ரை பெருசா பாதிக்காதுங்க. எப்பவும் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான ஏழ்றைய சொல்லலாம். எப்படியும் இப்ப ஜாதகத்தை பாக்குறோம், என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னா, சார் உங்களுக்கு ஏழ்ரை நடக்குது, அப்படிதான் சார் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். நிறைய பேர் இப்படிதான் தப்பிச்சுக்கிறாங்க. உண்மை அதுதான். ஏழ்ரை எல்லாருக்குமே 90% பேருக்கு ஏழ்ரை பெருசா ஒண்ணும் பண்றது இல்ல. ஏழ்ரை நடக்கும்போது இந்த நான் சொன்ன மாதிரி கோச்சாரங்களும் சேர்ந்துக்குச்சுன்னா தான் பிரச்சனை வரும். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ? அஷ்டம சனி சார். அஷ்டம சனி பாதிப்பு தரும். அத கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கேள்வி, இதையும் வச்சுட்டு கேள்வி எடுக்கணும். அது சார்ந்துதான் வந்திருப்பாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிருகு லக்னம் எங்க விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிருகு லக்னம் அல்லது வயதோட்டம். இப்போ என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னு யூகிச்சுக்கலாம். வயதோட்டத்துல 159 எடுத்துக்கணும். அந்த வயதோட்டம் இருக்கிற வீட்டை யார் பாக்குறாங்கன்றதெல்லாம் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கலாம். சரி, இப்போ தசா 6 தசை 8 தசை அப்படி நடக்குதான்னு பார்க்கணும். ஃபைனலா முதல்ல ஜாதக அமைப்பை பார்த்தோம், அப்புறம் கோச்சாரத்தை பார்த்தோம். பலன் கோச்சார பலன் கொஞ்சம், தசாபுத்தி பலன் பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா கோச்சாரம் தான் என்ன செய்யும், டக்குன்னு அதை செய்ய வைக்கும். தசை 20 வருஷத்துக்கு சுக்கிர தசை நடக்குன்னா 20 வருஷத்துக்கும் அவர் அதையே பண்ணிட்டு இருக்க மாட்டார். கோச்சாரம் தான் டக்கு டக்குன்னு மாறுறது. அப்ப அது ட்ரிகர் பண்றது கோச்சாரம் தான் பண்ணும். சோ கோச்சாரத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு தசாபுத்தியை பார்க்கணும். கண்டிப்பா நம்மகிட்ட வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுத்தி பிரச்சனைக்குரிய 6, 8 பாதகம், இந்த பாதகத்தை சேர்த்துங்க. 6, 8ல பாதகாதிபதியும் சேர்த்துக்கணும். இப்ப மிதுனத்துக்கு குரு பாதகாதிபதி 12ல இருக்காரு இல்லையா? அப்ப மிதுனத்துக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. தசாபுத்தி நடக்கிறத பொறுத்து மாறும். அப்ப மிதுனம் எல்லாரும் பயந்துக்கிட்டு உடனே யாராவது இருந்தீங்கன்னா உடனே பயந்துக்க வேண்டாம். என்ன தசை புத்தி நடக்குதுன்றதை பொறுத்து அது மாற்றம் இருக்கும். எத்தனாம் அதிபதி தசைங்கிறத பொறுத்து மாறும். சரி ஐயா, சாரம் பார்க்கணுங்களா? ஐயா சொல்லுங்க. அதனும் பார்க்கணுங்களா? சாரம் கொடுத்தோம், சாரம் கொடுத்தவங்க பார்க்கணும். அது அடுத்த லெவல்ல போகணும். இப்ப இது வைடரா பாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட இதுதான் எடுத்துக்கிட்டீங்க. இப்ப இதுதான் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் சாரத்துக்கு போகணும். இதுவரையிலும் பார்த்தது ஒரு உத்தேசமா பாக்குறோம். ஒரு வீடு வாங்க போறோம், கட்டி வச்சிருக்காங்க, ஒரு வீடு வாங்க போறோம்னா என்ன பண்ணுவோம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மக்களா, பள்ளத்துல இருக்கா, வீடு மேட்ல இருக்கா, வீடு ஓரளவுக்கு இந்த ஏரியா பரவாயில்லையா, மக்கள் பக்கத்துல இருக்க மக்கள், இண்டஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, பொல்யூஷன் இருக்கா, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நிலம் நல்ல நிலமா அப்படின்லாம் பார்த்துட்டு, சரி இந்த ஏரியால ஸ்கூல் பக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் கதவு நல்ல மெட்டீரியலா, சிமெண்ட் நல்லா போட்டிருக்காங்களா, பைப் லைன் நல்லா இருக்கா, ஒயரிங் நல்ல மெட்டீரியலா, அதுக்கப்புறம் தான் பார்ப்போம் வாஸ்துபடி இருக்கா. இது நம்ம அந்த வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறது. வணக்கம், வாழ்க்கை. அது மாதிரி இந்த ஜாதகத்தை ஓவராலா பார்த்து நம்ம எங்க பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள அந்த பிரச்சனை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு சாரத்துக்கு போகணும். இப்ப 6ஆம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னா 6ஆம் அதிபதி எந்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு, அவரை யாராரு பாக்குறாங்க, இததான் செய்ய போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை போய் பார்க்கணும். அவரை யாராரு பாக்குறாங்கன்னு பார்க்கணும், அவரு யாரு சாரத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னும் சொன்னா சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சாரநாதன் அது ஆழமா போய் பார்க்கறது. முதல்ல நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். என்ன தசை நடக்குது, தசையில பெரிய எஃபெக்ட் இருக்காது. புத்தியை தான் பார்க்கணும். என்ன புத்தி,
என்ன புத்தின்னு பார்த்துட்டு அவர் என்ன அதிபதினு பார்த்துட்டு தசாநாதனும் அவரும் ஃப்ரெண்டான்னு பார்க்கணும். அடுத்து இதை நோட் பண்ணிக்கங்க. புத்தியில தான் பிரச்சனை நடக்கும், தசாவில நடக்காது. ஏன்னா தசாங்கிறது பெரிய காலம், புத்தி தான் அதை முடிவு பண்ணும். இந்த புத்திநாதனும் தசாநாதனும் நட்பா பகையான்னு பார்க்கணும். அடுத்து அவங்க 2 பேரும் 6-8 இருக்காங்களான்னு பார்க்கணும். ராசி சக்கரத்துல தசாநாதனும் புத்திநாதனும் 6-8 இருக்காங்களா? ஏன்னா அப்பதான் பிரச்சனை வரும், மற்றபடி இருக்கும்போது பிரச்சனை வராது. இந்த தசாநாதனுக்கு 8ல இருந்து யாராவது பார்க்கறதோ அந்த மாதிரி இருந்து தசை நடத்தினாலும் பிரச்சனை வரும். அதான் 6-8 தொடர்பு இருக்கான்னு பாத்துக்கணும். இப்படி பார்த்துட்டோம்னா இனி ஈஸி பலன் சொல்றது. பலனை எப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டா கூட அப்படியே டக்குன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன அது இன்னொன்னு, ப்ரொஃபஷனலா ஜாதகம் பார்க்குறப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. 6ஆம் அதிபதி புத்தி நடக்குது. நம்ம என்ன கேட்டோம், என்ன உடம்பு சரியில்லையா இல்ல கடன் பிரச்சனையா அப்படின்னு ஆரம்பிச்சோம். அவங்க கடன்லாம் இல்லைங்க, உடம்பும் நல்லாதான் இருக்குன்னாங்க. கோச்சாரத்திலையும் லக்னாதிபதி 6ல தான் போயிட்டு இருக்காரு, கண்டிப்பா இருக்கணும். சரி எதுக்கு வந்தீங்க? அதுக்கு மேல யோசிச்சுக்கிட்டு எல்லாம் நம்ம அப்படி நல்ல பேர் வாங்கணும்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. சரி எதுக்கு வந்தீங்கன்னு, நகையை அடகு வைக்கணும்னா அது கடன் இல்லையான்னு கேட்டா அப்புறம் தாங்க வேற கோவம் வந்துருச்சு எனக்கு. ஏமா கடன் பிரச்சனையான்னு கேட்டா நகையை அடகு வைக்கிறேன்ற, அப்புறம் என்னமா அது அப்படின்னு. ஆமா நகையை அடகு வைக்கிறேன், கடன் வாங்கத்தான் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தோம், கூட வந்து இப்ப பேரன் வந்திருந்தான். சரி கண்டிப்பா காலேஜ் படிக்கிறான்னு கேட்டேன். ஆமாண்ணா. இன்னும் பைக் வாங்கவா கடைன்னு கேட்டுட்டான். இது ஜாதகத்துல அந்த அளவுக்கு ஆழமாலாம் வராது. 3ஆம் அதிபதி சாரத்துல இருந்தாரு 6ஆம் அதிபதி. 3 வந்து 2 வீலரை குறிக்கும். கொஞ்சம் அப்படியே என்ன பைக் வாங்கவா அப்படின்னு. ஆமாங்க பைக் வேணும்னு அழுகுறான், அதனால நகையை அடகு வச்சுட்டு பைக் வாங்குறேன் நான். அப்போ அந்த ஜாதகத்துல வந்து செவ்வாய் ராகு சனி 3ம் சேர்ந்து இருக்கு. அந்த தசை புத்தி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது கண்டிப்பா அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்தா நீங்க பயப்படாம கேட்கலாம். சனி செவ்வாய் ராகு 3ம் சேர்ந்துருச்சுன்னா அந்த தசா புத்தி, அதாவது சனி திசை ராகு புத்தி, இன்னொருத்தர் யார உள்ள கொண்டு வந்தோம், செவ்வாய் அந்தரம், 3ல ஏதாவது ஒரு புத்தி ஒரு தசை ஒரு அந்தரம் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு ஆபத்தோ நடக்கும். இந்த வருஷத்துல இந்த மாசத்துல ஏதாவது நடந்துச்சா? தேதியெல்லாம் சொல்றது கொஞ்சம் சிரமம். இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்டேன். ஆமாங்க பைக்ல போய் விழுந்து அடிச்சு ரொம்ப, அதாவது பிழைக்க மாட்டான்ற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னாங்க. நடந்ததை சொல்லிட்டோம். அதுல நமக்கு என்னன்னா, சரி ஜாதகம் பேசுது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிறதுக்கு. அப்ப அடுத்த பலன், இப்போ நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்னா பைக் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். நம்ம சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா அந்த தசையில இந்த புத்தி, உதாரணத்துக்கு ராகு திசையில செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப திரும்ப செவ்வாய் திசை ராகு புத்தியில கண்டிப்பா அது நடக்கும். இது ஒரு டெக்னிக். ஒரு தசை ஒரு புத்தியில ஒரு பிரச்சனை வந்திருந்தா அந்த தசையும் புத்தியும் மாறி வரும் பொழுது கண்டிப்பா அதே நடக்கும். அது நம்ம உறுதியா சொல்லலாம். அப்போ வண்டி வாங்கிதான் ஆகணும்னா வெளியில எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க, லாங் டிராவல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுங்க 2 வருஷத்துக்குன்னு சொல்லி அனுப்பிச்சேன். சோ இப்படி பார்க்கலாம். ரொம்ப நம்ம தான் கேள்வியை சொல்லணும்னு ஆரம்பத்துல, ஏன்னா வர்றவங்க வந்து சொல்ல ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப சொன்னேன் இல்லையா, கடன் பிரச்சனையான்னு கேட்டோம், கடனான்னு கேட்கணும், கடன் பிரச்சனையான்னு கூட கேட்க கூடாது. நம்ம அதுல இருந்து ஒரு பாடம், கடன் அப்படின்ட்டு நிறுத்திடணும். அவங்க சொல்லிடுறாங்க ஆமாங்க கடன். இப்படிதான்
கொண்டு போகணும். சரி, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஜாதகம் ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டோம். ஜாதகத்தை போட்டுருவோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த அளவுக்கு நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கு மேல ஐடியா கிடைக்கும். உண்மையிலே பலன் சொல்றதுக்கு நீங்க சகுனம், நிமித்தம், கேட்ட கேள்விக்கு பதில் வந்து கடிகார பிரசன்னம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொன்னாலே போதும். நல்லா பிரசன்னத்துல வந்து நல்ல பலன் வரும். சந்திர நாடியும் சொல்லி கொடுத்துருக்கேன். சந்திர நாடியை வச்சு பலன் சொல்லலாம் ஈஸியா. கேள்வியும் பதிலும் அதுவே கொடுத்துரும். சந்திர நாடியே கொடுத்துரும். சந்திரன் நின்ற இடம் கேள்வி. அந்த கேள்விக்கு உள்ள பிரச்சனை வந்து சந்திரனை பார்க்கும் கிரகங்கள். எழுதிங்க இத. சந்திர நாடி வகுப்புல முக்கியமான ரூல் இதுதான். கோச்சார சந்திரன், கோச்சார சந்திரன் தான் இங்க நம்ம சொல்றது. ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுக்கிறப்போ கோச்சார சந்திரன் நின்ற இடம் கேள்வியை சொல்லும். கேள்வி கேட்பவரை பற்றியும் சொல்லும். ஏன்னா நம்ம பார்த்தோம் கேள்வியில என்ன பிரச்சனை என்பதை அந்த கோச்சார சந்திரனை பார்க்கும் கிரகங்கள் சொல்லும். அவங்க பார்த்துதான் அந்த பிரச்சனையை உண்டாக்கி இருக்காங்க. சந்திர நாடியே 4 ரூல்ல முடிச்சிருவேன், எழுதிங்க. கோச்சார சந்திரன் எதை கடந்து வந்ததோ அது ஜாதகர் கடந்து வந்த பிரச்சனையை குறிக்கும். நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பிரச்சனையில வந்தாரோ அந்த பிரச்சனை வந்து அந்த சந்திரன் கடந்து வந்த கிரகம் சொல்லும். அடுத்து நடக்க போவதை கோச்சார சந்திரன் அடுத்து தொடப்போகும் கிரகம் சொல்லும். இவ்வளவுதான் சந்திர நாடி. இதுல அப்புறம் அப்படியே போனோம்னா அந்த பாக்குறது யாரு, அங்க காரகம் என்ன, எந்த அதிபதி, அவர் என்ன சாரத்துல இருக்காரு, இப்படி எல்லாம் போலாம். ஆழமா போறது அடிப்படை இவ்வளவுதான் சந்திர நாடிக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதுல நிறைய எடுக்கலாம். சந்திர நாடினா ஒரு ஃபுல் கோர்ஸ். அதுல இந்த 4 ரூல் இருந்தா போதும். இதை நீங்க அதுக்கு மேல டெவலப் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். பிருகு நந்தி நாடி மாதிரி சந்திர நாடியும் ஓரளவுக்கு பெரிய அந்த மாதிரி தான் பாக்குறாங்களா, அது ரொம்ப சின்னதுதான்? சந்திர நாடி பெரிய கிளாஸுங்கயா. எக்ஸாம்பிள் போட்டு இந்த விதியே சாரம், சாரநாதன் இருக்கிற இடம், பார்வை பார்க்கிறவங்க, பார்வை தரும் கிரகத்தின் சாரம், அந்த சாரநாதன் நிக்கிறது, சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள், இப்படி கொண்டு போய் நடத்துறாங்க. அது சந்திர நாடி 5000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஆனா ரூல் வந்து இந்த 4 ரூல் தான். அதனுடைய அடுத்தடுத்த லெவல்ல இதை பயன்படுத்துறது தான். நம்ம மற்ற பராசரத்துல இருக்க விதிகள் தான். பராசரத்துல இருக்கிற விதிகளை இங்க அப்படியே பயன்படுத்த. வாழ்க்கை இப்போ ஜாதக கட்டத்துல ஒரு பாவம் நன்றாக இருக்கிறது அப்படின்றது எதை வச்சு சொல்றது ஐயா? ஏதாவது ஐடியா இருக்குதா நமக்கு? இதுதான் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பாவம் வந்து பாவத்துல சுபகிரகங்கள் இருக்கணும், சரி, அல்லது நட்பு கிரகங்கள் இருக்கணும். பாவத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். பாவத்தை சுபர்கள் பார்க்கணும். சுபர்கள்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், 5, 9 அதிபதி. பாவம் கெட்டது அப்படின்னா எப்படி சொல்றது?
அதாவது கெட்டதுன்னா முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்கிறது. சரி. பாவகிரகங்கள் பார்ப்பது அப்படின்னு பார்ப்பது, பாவகிரகங்கள் அதுலயே இருக்கிறது. ஓகே, சரி. இப்ப பாவத்துக்கு சொன்னதே பாவ அதிபதிக்கு அப்படியே சொல்ல வேண்டியதுதான். பாவ அதிபதி வந்து பாவர்களோட சேர்றது, பாவ அதிபதிக்கு முன்னும் பின்னும் நீங்க சொன்னதே அப்படியே பாவ அதிபதினு மாத்தி பண்ணிக்கோங்க. சரி. நடத்தணும்னா தனித்தனியா சொல்லுவாங்க. பாவ இதுதான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த டிட்டோ போடுவோம்ல எழுதிட்டு, அது மாதிரி அதுதான் உண்மை. ஆனா அவ்வளவு ஷார்ட்டா நடத்தினா கட்டுப்படி ஆகாது ஜோதிட குருமார்களுக்கு. அதனால தனித்தனியா போட்டு நடத்துவோம். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரவிய பாக்க என் ஜாதகத்தை எப்பயா பாப்பீங்க? இன்னைக்கு முழுசா பார்க்க முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா இருந்தாலும் துவக்கி வச்சிருவோம் இன்னைக்கு. சரி, இப்போ நீங்க தான் பார்க்க போறீங்க. ஐயா வந்து அது சரியா இல்லையான்னு சொல்லுவாரு. துவக்கம்தான், மணி 8 ஆயிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம். இப்ப ஜாதகத்தை டிஸ்பிளே பண்றேன். நீங்க வந்து அந்த ஜாதகத்தை கட்டம் போட்டுக்குங்க. சரி, கட்டம் போட்டாச்சா? வாழ்க வளமுடன். தெரியுதா? இன்னும் ஜூம் பண்ணணுமா? வெளியில போட்டிருக்கிறது கோச்சாரம். இப்போதைக்கு உள்ள கட்டத்தை போட்டுக்குங்க. இன்றைய கோச்சாரம் தான் அங்க போட்டிருக்கேன். போட்டாச்சா? நடப்பு வயது நானே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டேன். 41 வயசு. அப்போ பிருகு லக்னம், லக்னத்துல இருந்து எண்ணிக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால லக்னத்துல இருந்து எண்ணலாம். 3, 12, 36, 37 லக்னம், 38, 39, 40, 41. 41ல மீனத்தில் இருக்கும். யாரு விடை சொன்னது? நான் தாயா. வாழ்க வளமுடன். சரி, 41ங்கிறது லக்னத்துக்கு 5ஆம் பாவம். கேள்வி என்னவாக இருக்கும்? அதாவது என்ன நடப்பு போயிட்டு இருக்கும், அவர் மனசுல எந்த மாதிரி இருக்கும், அல்லது இந்த ஆண்டுல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த வயதுல? குழந்தைகளை பத்தி கேட்டு, குழந்தைகளை பத்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன். பூர்வ புண்ணியம், குலதெய்வம், இதை பத்தி கேட்கணும். சரி, கிரகங்கள் அது 5 நீங்க சொன்னது கரெக்ட். இந்த 3ல நம்ம எப்பவும் 5ன்னு வந்துட்டு 5, 9, 1 எடுக்கணும் இல்லையா? 1, 5, 9. 1, 5, 9. இப்போ 1, 5, 9ல கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் சம்பந்தப்படுது? செவ்வாய் குரு மட்டும்தான் ஐயா. சந்திரன், கேது, சுக்கிரன் சார். சந்திரன், கேது, சுக்கிரன். 1, 5, 9 பாருங்க. ஏன்னா இங்கதான் வயதோட்டம் இருக்கு. அதாவது பிருகு லக்னம் இங்க இருக்கு அப்படின்னா இது 5, அங்கிருந்து 5, 9, அங்கிருந்து 5 லக்னம். இந்த 3ம் செயல்படும். அதாவது 1, 5, 9 செயல்படும். இவருக்கு தந்தை பற்றிய நினைவு இருக்கலாம், ஏன்னா 9 செயல்படுறதுனால. அடுத்து என்ன இருக்கலாம்? கோயில் குளம் அந்த மாதிரி. ஏன்னா 9ங்கிறது யாத்திரை, ஆன்மீகம், ஆன்மீக நாட்டம், அதை பற்றிய கேள்விகள் இருக்கலாம். அடுத்து லக்னம் தன்னை பற்றி இருக்கும். பொதுவா தன்னை பற்றி, அடுத்து குழந்தையை பற்றி, அதாவது முதல் குழந்தை. 5னா முதல் குழந்தை, 9னா தந்தை அல்லது தெய்வம், கோயில் சார்ந்து. கிரகங்கள் சார்ந்து எடுத்தீங்கன்னா யார் யார் எடுக்கலாம்? இங்க யார் யார் சம்பந்தப்படுறாங்க? தாய் சார். தாய். இங்க இருக்கிறதுல அதிக பாகையில யார் இருக்கா? மனைவி சார். மனைவி
இன்னொன்னு எடுக்கலாம்னு சொல்லி இங்க 5 வரும்போது மனைவி கொண்டு வரலாமா? இதுதான் டெக்னிக்ங்க. ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல். அதாவது இப்ப சுக்கிரன் என்பது மனைவியும் குறிக்கும், மூத்த பெண் குழந்தையும் குறிக்கும். இங்க மூத்த பெண் குழந்தை எடுக்கிறதா மனைவி எடுக்கிறதா? மூத்த பெண் குழந்தை சார். ஏன் மனைவி எடுக்கக்கூடாது? எடுக்க வேண்டியதில்லை. 5 சம்பந்தப்படும் போது குழந்தையை குறிக்கும். இதே 7 சம்பந்தப்பட்டு சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தா அப்போ மனைவியை குறிக்கும் அல்லது 2வது பெண் குழந்தையை குறிக்கும். முக்கியமா மனைவியை குறிக்கும். 2வது பெண் குழந்தை இருந்தா 2வது, முக்கியமா மனைவி. சுக்கிரனை வந்து மூத்த பெண் குழந்தைக்கு தான் அதிகபட்சம் எடுக்கும். இங்க பெண் குழந்தையை குறிக்கும். சரி, நானே உங்களை பலன் எடுக்க சொல்றேன்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, ஐயா அதுக்கு பதில் சொல்லுவார். நீங்க எடுத்தது சரியா, அப்படி இருக்கா அப்படின்ட்டு. நான் சொன்னதுக்கு அவரு சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிட்டோம். நீங்க என்ன ஏதாவது எடுங்க, இதை வச்சுக்கிட்டு வேற எடுங்க. ஏன்னா பயிற்சி வகுப்பு தான், நான் போட்டதே பயிற்சி வகுப்புன்னு போட்டேன். நான் அவ்வளவு சொல்லியிருக்க கூடாது. பயிற்சி வகுப்பு தொடர்ந்து 15 நாளைக்கு ஒரு முறை நடத்தலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா சூழ்நிலை நடத்த முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு எப்படியா நடத்தியே ஆகணும்னு உட்காந்து நடத்திட்டு இருக்கேன். செவ்வாய் இருக்கிறதுனால அவர் தம்பி சகோதரர்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும் சார். 2ல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரத்திடம் உதவி கிடைக்கும். வேற மற்ற யாரும் தைரியமா ட்ரை பண்ணுங்க. தப்பா வந்தா வந்துட்டு போகுது. இது எப்படின்னா நான் தான் இதை கெடுத்துட்டேன். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். பிரிந்து இருக்காங்களா சார்? யாருங்க? அம்மாவை விட்டு பிரிந்தோ தள்ளி இருக்காங்களா சார்? வாழ்க வளமுடன். ரைட்டான அவரை கேட்டுக்கோ. நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க, மத்தவங்களுக்கு பயன்படும். சார் சந்திரனுக்கு நடுவுல கேது இருக்குது இல்ல சார், அதனால எடுத்தேன். கேதுன்றது பிரிவு இல்ல தடை அந்த மாதிரி ஏதாவது தள்ளி இருக்காங்க அந்த மாதிரி எடுத்தேன் சார். வாழ்க வளமுடன். ஐயா கை தட்டிட்டாரு, இருந்தாலும் அவர் சொல்லுவார், கேட்டுக்கங்க. சரியான பதிலாம் ஐயா. என்னடா நான் அம்மா விட்டு பக்கத்துலாம் இருக்காங்க அம்மா, ஆனா அவங்க கரைக்கிற கொஞ்சம் குறைவு, தள்ளிதான் வளர்த்திதான் இருக்காங்க. நன்றி சார். வாழ்க வளமுடன். ரவி ஐயாவுக்கு நன்றி. பலன் எடுங்க, அவ்வளவுதான். ஈஸியா நாடிமுறை பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அவர்தான் வந்தாலும் ஒன்னும் கவலைப்பட மாட்டான். நீங்க சிந்திக்க தேவையில்ல, எல்லாரும் பதில் சொல்லலாம். சொல்லுங்க, எல்லாரும் எடுங்க. அவரு மனமோந்து ஜாதகத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கே முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்க எல்லாருடைய சார்பாகும். என்னடா இப்படி எடுத்தாதான் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். அதனால நான் உங்க எல்லாத்தையும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஜோதிடர் ஆக்கணும்ன்றதுதான் என்னோட முடிவு. அதனால இந்த நாடி பேட்சை நான் கடைசி வரையிலும், ஆக்சுவலா ப்ரொஃபஷனலுக்கு சார்ஜ் நிறைய போடுவாங்க, உங்களுக்கு தெரியும். நான் கட்டணம் இல்ல, ஏன்னா இலவசம்னு சொல்ல எனக்கு வாய் வரல. கட்டணம் இல்லாமல் நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். இந்த பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு 15 நாளைக்கு ஒரு இடையாவது கொடுத்துட்டு ஒரு 10 கிளாஸ் முடிச்சுட்டா நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். நீங்க ஆர்வமா கலந்துக்கிட்டீங்கன்னா தான் நான் திரும்ப திரும்ப வகுப்பு போடுறதுக்கு ஆர்வம் வரும். பலன் எடுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. பராசர முறை கூட நீங்க, ஆக்சுவலா நாடி முறை தான் ரொம்ப ஈஸி. பராசர முறை சொன்னோம், இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம், அந்த விதிகளை பயன்படுத்தலாம். சந்திரன் நாடி சொன்னோம், கோச்சார சந்திரன் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு போட்டுட்டேன். யாரும் பலன் எடுக்கலையா? 12ல சூரியன் இருக்கனால அப்பாவுக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு சொல்றாங்களா? லக்னத்துக்கு 12ல சூரியன் சொல்லலாம். கொஞ்சம் வைடர் ஆங்கிள் நான் சொல்றேன். எப்பவுமே இப்படி சொல்ற, அதாவது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எப்படி எல்லாம் நடக்க முடியும். அப்பா வந்து உதவி செய்யற இடத்துல இருக்க மாட்டார். இப்படி லேட்டா ஆரம்பிக்கணும். உங்க அப்பா உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில இருப்பார் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இது எதையெல்லாம் குறிக்கும்? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து இருக்கலாம், தொடர்பு கொள்ள முடியாம நமக்கு உதவி செய்ய முடியாம இருக்கலாம். அதுக்கு மேல 9ஆம் அதிபதி அது இதெல்லாம் பார்த்துட்டு வேற ஏதாவது இருக்குமான்னு யோசிக்கணும்.
பட் அவங்களால இவருக்கு இந்த லக்கணத்திற்கு பெரிய உதவி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ணணும். அதுக்கு மேல நீங்க சொன்ன விடை கரெக்ட். ஆனா எப்படி எடுக்கணும்? ஏன்னா சிலதெல்லாம் வந்து இப்போ உதவி இல்லைன்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா, சண்டை கட்டிக்கிட்டு நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கலாம். பாசமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பாசமா இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புக்கு கொஞ்சம் வேற மாதிரியும் வரலாம். அப்படி பார்த்து பலன் சொல்லணும். நீங்க சொன்ன விடை எப்படின்னு ஐயா சொல்லுவாரு. தந்தையோட வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தந்தை என்னைய கண்டா தந்தைக்கு பிடிக்காதுதான். ஆனா ஒரு என்ன சொல்றது, எனக்கு 10 வயசு கூட தந்தை இறந்துட்டு, தந்தை இல்லை அவருக்கு. சரி, இப்ப சூரியன் 12ல இருக்கப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப சூரியனுடைய ஆயுள் எப்படி இருக்கு, அதாவது தந்தையினுடைய ஆயுள் எப்படி இருக்கு, அதெல்லாம் கூட எடுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஆயுள் எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம இன்னும் ஒரு 4-5 வகுப்பு போகட்டும். இப்போதைக்கு கிரக சேர்க்கையை வச்சு பலன் சொல்ல பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அவருடைய தொழிலை பத்தி சொல்லலாமே. சனியை எடுத்துக்கிட்டு தொழில என்ன செய்வார்னு சொல்லலாம். சனி யார தொட போகுது? யாரையுமே தொடல சார். அவருதான் சார் அதிகபட்ச பாகையில இருக்காரு. அவர் எங்க சார் தொட போறார்? அப்படியா? சந்திரனை தொடுறார். சந்திரனை எதை குறிக்கும்? நீர்நிலை, கடல். நீரு, கடலு, உணவு, உணவு, இயக்கம், ஸ்பீடு. இப்படி எது வேணா எடுத்துக்கலாம். போக்குவரத்து கூட எடுத்துக்கலாம். டெய்லி அலையிற மாதிரி, டெய்லி போயிட்டு வர்ற மாதிரி. பயணம், ஏன்னா சந்திரனை பயணம், மாற்றம். அப்ப தொழில் வந்து எப்படி இருக்கும்னு இதுல கணிக்கலாம். சனி வந்து யாரை கடந்து வந்திருக்காருன்னு பார்த்தோம். தொழில் அது சார்ந்துதான். ஏன்னா என்ன படிச்சோமோ அதை தொழிலா செய்வோம். அப்ப எதை கடந்து வந்திருக்கோமோ அது நமக்கு படிப்பினை. எதை கடந்து வந்தோமோ அது நமக்கு படிப்பினை. அதெல்லாம் நமக்கு பாடம் நடத்தி இருக்கோம். இப்ப சனி வந்து சூரியனை கடந்து வந்திருக்காரு, புதனை கடந்து வந்திருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் இந்த சனிக்கு பாடம் நடத்தியிருப்பாங்க. அது சார்ந்த தொழில். அடுத்து கேதுவும் பக்கத்திலேயே இருக்காரு. அப்ப இதெல்லாம் சேர்த்து எடுத்தோம்னா ஒரு இதை கொண்டு வரலாம். வேற யாராவது இதை அசம்பிள் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஐயாவை கேட்போம் எப்படின்ட்டு. புதன் கடந்து வந்ததுனால ஒரு ஜோதிடமே அவருக்கு பொருந்தது சார். கணக்கு, புதன் கணக்கு, புதன் ஜோதிடத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எடுத்துக்கலாம். புதன் இங்க லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. இதுல பார்த்தோம்னா மறைபொருள் அந்த மாதிரி எடுக்கலாம். சந்திரன் பயணம், மாற்றம், தொழில்ல வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம். அல்லது பயணம் பண்ணிட்டு இருப்பாருன்னு யோசிக்கலாம். எப்பவும் தெரிஞ்ச ஜாதகத்தை பார்த்து அதுல ரூல்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திட்டோம்னா அப்புறம் தெரியாது. ஏன்னா இவரு இடையில அப்பப்ப கதைச்சிருக்காரு நம்மகிட்ட நிறைய அவரை பத்தி. இப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்தோம்னா, இன்னொன்னு ஃபேஸ் ரீடிங், முகத்தை பார்த்து சில விஷயங்கள் சொல்லலாம். அவர் முகத்தை பார்த்தோடனே கேதுவை வச்சுக்கிட்டு நம்ம சிலதை யோசிக்கலாம் இல்லையா? ஏன்னா தாடி வச்சிருக்காரு, அப்ப கேது வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். சரி, தொழிலை பத்தி சொல்லுங்க. யாரும் சொல்லலையா? சார் அங்க சனி உச்சம் சார், தொழில் நல்லா இருந்திருக்கும் அவருக்கு. சரி, சனி உச்சம், வாழ்க வளமுடன். தொழில் நல்லா இருக்கும். என்ன மாதிரியான தொழில்னு ட்ரை பண்ணுங்க சிலர். வேற யாராவது என்ன மாதிரியான தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சரியா சொல்லணும்ல, நான் கூட சரியா சொல்ல முடியாதுதான். எல்லாத்தையும் கலந்துதான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும்.
முயற்சி பண்ணுங்க. புதன் வந்து கணக்கு, கம்யூனிகேஷன் சம்பந்தமான தொழில் இருக்கு சார். கம்யூனிகேஷன் அப்படி எல்லாம் எடுக்கலாம். அடுத்து சந்திரன் பயணம், தொழில்ல மாறி மாறி வந்திருக்கலாம், ரொம்ப தூரம் பயணம் பண்ற மாதிரி இருக்கலாம். இங்க யாருமே தைரியமா பேச மாட்டேன்றீங்களே. தவறுதலா நினைப்பேன் எல்லாம் யோசிக்கிறாங்க தெரியா ஐயா. கண்டிப்பா யாருமே சரியா சொல்ல முடியாதுங்க. 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு பாடம் நடத்துற அவங்க பாக்குற ஜாதகம் கூட பாதி தான் சொல்லியிருப்பாங்க. மீதியை வந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட சொல்லும் போது நீங்க எல்லாம் தயங்குறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் 20,000 ரூபாய் வாங்குறவங்க எல்லாம் நல்லா சொல்றாங்க பலன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. வேணா அவங்கள்ட்ட போய் ஜாதகம் பாருங்க, அப்பதான் தெரியும் நம்மளே பரவாயில்லன்னு தெரியும். அவங்க எல்லாம் போட்டு வாங்குவாங்க ஐயா, போட்டு வாங்குறேன். ஆமா, நான் இதை அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு இதை சொல்றேன். என்ன உண்மையா சொல்றேன் நானு. அதனாலதான் நான் ஜோதிடர் இல்லைன்னு அடிக்கடி சொல்லிக்குவேன். சூரியன் 12 இருக்கனால இவருக்கு உணவு சம்பந்தமான கேட்டரிங் பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா சார்? கேளுங்க. கேட்டரிங் பிசினஸ் இல்லைன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, அவங்க அடுத்து ட்ரை பண்ணட்டும். இல்லம்மா, இல்ல மேடம். வாகனம் சம்பந்தமான ஏதாவது அடிக்கடி கப்பல் பயணம் போவாங்களா? இல்ல ஐயா, அதுவும் இல்ல. கப்பல் பயணம் அடிக்கடி இல்லையா? கப்பல் பயணம் சார், இவர் சொந்த தொழிலோட ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அது சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். கேட்டிருக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவும் நம்ம கப்பல் பயணம்னு கெஸ் பண்ணிட்டா பயணம்னு தான் சொல்லி பாதியை தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். பாதியை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இப்ப பயணம் பண்ணுவீங்களான்னு கேளுங்களேன். ராம்குமார் ஐயா, உங்க பேர் ராம்குமாரா? இல்ல, நான் கேட்கலைங்க. அது நீங்க கேட்கலையா? கப்பல் பயணம் ஐயா, நீங்க பயணமான்னு கேட்டு பாருங்க. பயணம் பண்ணுவீங்களான்னு கேட்டு பாருங்க. பயணம் செய்யணும். ஆமா, பயணத்துல இருப்பேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் போவாருன்னு கேளுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டரா போகணும் ஐயா. தொழிலுக்கு வாகனத்தை பயன்படுத்துவாரான்னு கேட்டேன். கரெக்ட் தான். அது நீங்க அவர் பதில் சொல்லும்போது தெரிஞ்சுவீங்கன்னு நான் சொல்லல. இவருக்கு ஏங்க இதை நான் ஐடியா மாத்தி சொன்னேன்னா, எப்பவுமே நம்ம முன்னாடியே என்ன சொன்னேன், ஒரு கெஸ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே சொல்லிடக்கூடாது, அதுல பாதிய சொல்லணும். இப்ப பயணமான்னு கேட்டிருந்தா அவருக்கு சந்திரன் இருந்ததுனால நீரு பிளஸ் பயணம் சேர்த்துக்கிட்டு கப்பல் பயணம் சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி நம்ம சொல்றதுல கரெக்டா வர வாய்ப்பு குறைவு. இப்ப பயணம் அப்படின்னு ஆரம்பிச்சாலே அவர் ஆமாங்க நான் டெய்லி போவேன் 100 கிலோமீட்டர் அப்படின்றாரு. அது இது எதுக்குன்னா, இதுதான் உண்மையான பயிற்சி. நம்ம வந்து டக்கு டக்குன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் அப்படியே போட்டுதான் வாங்கணும். அவர் டெய்லி 100 கிலோமீட்டர் போவார். வாழ்க வளமுடன். நீங்க பயணம்னு வாகனம் பயன்படுத்துவாருன்னு சொன்னது கரெக்ட் தான். கரெக்டா இருந்ததுனால சொல்லுங்க. கேது சார்ந்த தொழில் அது லாயர் அந்த மாதிரி இல்ல எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா? கேதுன்றது கேதுக்கு வந்து நான் லாயர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சொல்லுங்க. கேது லாயர்னா குரு பக்கத்துல இருந்தாருன்னா நீங்க லாயர் சொல்லலாம். சுக்கிரன் இருக்காரு பக்கத்துல. சுக்கிரன் கேது. சுக்கிரன் வந்து அழகு, அலங்காரம், கம்ப்யூட்டர், டெக்ஸ்டைல் வரும் இல்ல சார்? கேதுவும் கம்ப்யூட்டரும் சேர்ந்தா என்ன வரும்? கேதுவும் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ். கேது எலக்ட்ரானிக்ஸ். சரி, இப்ப அவரே கேட்டுருங்க, என்ன செய்றீங்கன்னு கேளுங்க. நீங்க சொன்ன விடை கரெக்ட். அப்புறம் ஆஹா வந்துட்டோமே, நீங்க ரொம்ப நல்லாதான் சொல்றீங்க. வந்துட்டீங்க. என்னடா நான் செய்யற தொழில் வந்து சேட்டலைட் ஃபீல்டு, டிசெண்டரா போட்டுற அது செய்யறது. டிசெண்டரா புரியல சார். டிஷ் ஆண்டனா. சேட்டலைட் டிவி. சேட்டலைட் டிவி டிஷ் ஆண்டனா. இதுக்கு முன்னாடி அரசு சார்ந்த ஏதாவது தொழில் ஈடுபட்டு இருந்தாரு சார். சூரியன் அது அரசு சார்ந்து இருந்தா எடுக்கணுமா? யோசிங்க, இது நம்ம நடத்தி இருக்கோம். இல்ல, அரசு சாராததான் இருக்கும், அரசுனோட பயன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவரு கரெக்டா வந்தாரு. ஆனா சூரியனுக்கு இன்னும் வேற காரகம் எல்லாம் இருக்கு. நீங்க அதை மட்டும் சொல்லி நேத்தி வகுப்புலயே சொல்லிருக்கீங்க. சரி, வந்துட்டீங்க பக்கத்துல 99 பாயிண்ட் வந்துட்டீங்க.
சூரியனுக்கு வேற என்னென்ன காரகம் சொன்னோம்? நேத்திக்கு சூரியன் காரகம் நடத்தணும்ல. ஆமா சார். அப்பாவோட வேலை கிடைக்கணும்னா அப்படின்னு எல்லாம் சொன்னோம்ல. நான் சொல்லிட்டேனா? குலத்தொழில்னு சொல்றோம், அப்பாவுடைய வேலைன்னு சொல்றோம். குலத்தொழில்ங்கிறது அந்த காலத்துல. இப்ப சொல்லும் போது அப்பா வேலையை செஞ்சீங்களான்னு கேட்கலாம் இல்லையா? ஆமா சார். அரசுன்னா எப்ப அரசு எடுக்கணும்னா சூரியன் நீசமா இருக்காரு. சூரியன் உச்சமா ஆட்சி இருந்து சிம்மம் நல்லா இருந்ததுன்னா அரசு வேலையான்னு கேட்கலாம். இது அடுத்த பாயிண்ட். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. எனக்கே இதெல்லாம் சொல்லணும்னு தோணாது. சொந்த தொழில்ல ஏதாவது நஷ்டம் வந்ததா? கேளுங்க. சொந்த தொழில் தந்தையோட தொழில் செஞ்சேன். தந்தையோட தொழில் தான் தச்சு தொழில் செஞ்சேன். கார்பெண்டரிங் தச்சு தொழில் செஞ்சேன். தந்தையோட தொழில் செஞ்சேன். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் என்னோட வேலைக்கு நின்றவங்க. சம்பளம் எல்லாம் கொடுத்தனா அவங்களுக்கு, எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை அவங்க காசு தரல. அவங்க அதுல ஏமாந்து தொழிலை விட்டுட்டேன். ஓகேங்க. இந்த 10ஆம் அதிபதி 12ல இருந்து நீசமா இருக்கிறதுனால கேட்டேங்க. கரெக்ட் தாங்க. வாழ்க்கை சார் சார் உங்க அம்மா இல்லைன்னா அப்பாக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது சர்ஜரி நடந்ததா சார்? ஆமா மேடம். இருங்க ஐயா இருங்க. சர்ஜரின்னா அந்த இதை இப்ப நாங்க இன்டர்வியூ பண்ணும் போதே செலக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், டீச்சர் எல்லாம் செலக்ட் பண்றப்போ அவங்களுக்கு லீடு எடுத்து கொடுப்போம். நாங்க இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் தெரியுதா அப்படின்ட்டு. சர்ஜரினா ரத்தம் வரும் இல்லையா? அப்ப நீ சர்ஜரின்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏதாவது ரத்தம் வர்ற மாதிரி பிரச்சனை வந்துச்சான்னு தான் ஆரம்பிக்கணும். எப்பவுமே நம்ம ஷார்ப்பா கொண்டு போகவே கூடாது. வைடரா கேட்கணும், எல்லாத்தையும் கலந்து வர்ற மாதிரி. ஓகே சார், ஓகே சார். ஆக்சிடென்ட் ஆனா ரத்தம் வரலாம், சர்ஜரி பண்ணா ரத்தம் வரலாம், தவறி விழுந்தா ரத்தம் வரலாம், சண்டை போட்டுக்கிட்டா ரத்தம் வரலாம். ரத்தம்ங்கிறது இங்க எல்லாம் பயன்படும். ரத்த காயம் வர்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சாங்க அப்படின்னு ஆரம்பிக்கணும். வார்த்தை ஜாலம் தான் ஜோதிடருக்கு முக்கியம். ஓகே சார், ஓகே சார். நல்ல பலன் எடுக்குறீங்க, வாழ்த்துக்கள். நல்லா வரீங்க. எப்படி எடுத்தீங்க அதை சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சார் யாருக்கு நடந்தது சார்? அப்பாக்கா அம்மாக்கா சார்? இல்ல இல்ல அம்மாக்கு மேடம். அம்மாக்கு ஓகே ஓகே. நான் எப்படி ஓகே ஓகே. அது நான் எப்படி எடுத்தேனா சார், செவ்வாயோட 8ஆம் பார்வை சார். அது வந்து அங்க இதுல கடகத்துல இருக்கா. சோ இங்க இந்த லக்னத்துக்கு வந்து கடகம் வந்து 9வது அதிபதி, ஐ மீன் 9ஆம் பாவம். அதே மாதிரி இப்போ அங்க வந்து சந்திரன் வந்து காரக கிரகம் வந்து அம்மாக்கு. சோ அதனாலதான் டவுட்ஃபுல்லா கேட்டேன். அம்மாக்கு இல்லைன்னா அப்பாக்கு 2 பேருக்கு யாராவது வந்து ஒரு சர்ஜரி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா செவ்வாயோட 8ஆம் பார்வையினால கேட்டேன். சரி சரி சார். அதே மாதிரி இப்போ 7ல ராகு இருக்கு சார். சோ உங்களுக்கு மன வாழ்க்கையில, மேரேஜ் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார்? அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம். ஓகே. அது ஏன் கேட்டேன்னா 7ல ராகு இருக்கிறதுனால கேட்டேன் சார், வேற எதுவும் இல்ல. அப்படி பிரச்சனை இல்ல. நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். இந்த ராகு வச்சு எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகு தனியா இருந்தா கவலைப்பட வேண்டாம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். ராகுக்கு செவ்வாய் செயற்கை பார்வை, சனி செயற்கை பார்வை இருந்தாதான் பிரச்சனை தரும். இது ஒரு உயர்நிலை, இதை எழுதிக்கங்க. ராகுவுக்கு பலன் எடுக்கிறது தான் நிறைய பேர் வந்து குழப்பி விட்டுறாங்க. ஐயோ ராகும்பாங்க. ராகுக்கு வீடு கொடுத்தது யாரு? அவரை பார்க்கணும் அடுத்து. அப்படி அதனால ராகுக்கு பலன் எடுக்கிறது தனியா ஒரு நாள் வகுப்பு எடுக்க வேண்டி இருக்கும். அதை நான் உங்களுக்கு கட்டணம் இல்லாம செஞ்சு தரேன். ராகுக்கு பலன் எடுக்கிறதா உண்மையிலேயே மிக 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 உயர்நிலை வகுப்பு. ராகுக்கு எப்படி பார்க்கணும்னா, வீடு கொடுத்தவங்களை பார்க்கணும், சாரம் கொடுத்தவனை பார்க்கணும். அதனால ராகுன்னா பயப்பட வேண்டாம். ராகு தனித்திருந்தால் பயப்பட வேண்டாம். இன்னொரு எக்ஸம்ஷன் இருக்கு. ராகு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராகு ஒரு பேய். யார பிடிச்சதோ, ஒரு ஆணுக்கு பேய் பிடிச்சதுன்னா அது ஆண் மாதிரி பண்ணும், ஆண் பண்றதெல்லாம் பண்ணும். பெண்ணுக்கு பிடிச்சதுன்னா பெண் பண்றதெல்லாம் பண்ணும். அப்ப வீடு கொடுத்தவங்க தான் பார்க்கணும் ராகு பார்க்கும்போது. சரியா? அதான் செயற்கை இருக்கான்னு பார்க்கணும். ராகுக்கு செவ்வாய் சனி செயற்கை இருந்தாதான் பிரச்சனை, இல்லைன்னா பிரச்சனை அதிகபட்சம் இருக்காது.
ராகு ஒரு நிழல். உண்மை. நான் இது கூட சொன்னேன், பகுபுத்திர யோகம்னு சொன்னேன். 5ல ராகு இருந்தா குழந்தை அதிகமா இருக்கும். என்ன ஆண் குழந்தை இல்லாம இருக்கலாம். அப்படிதான் ராகுக்கு எடுக்கணும். ஆனா நமக்கு சொன்னது ராகுன்னா பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். சரி. ராகுக்கு வீடு கொடுத்தவே லக்னத்திலேயே இருக்கிறதுனால அவருக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது சாரம் எல்லாம் பார்க்கணும். சாரம் பார்த்துட்டு முடிவு பண்ணணும். ரைட்டு, இப்போ நம்ம சாரம் அளவுக்கு இல்லை. வாழ்த்துக்கள், நீங்க நல்ல பலன் எடுத்தீங்க. வேற பலன் இன்னும் யார் சொல்றீங்க? கல்வியை பத்தி கூட சொல்லலாம். முயற்சி தான், சரியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. கல்விக்கு நாடியில யாரை எடுக்கணும்? புதனை தான் எடுக்கணும். நாடியில நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு காரக கிரகம் ஆட்சி, உச்சம், நட்பு இப்படி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து அதுக்கு முன்னும் பின்னும் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். புதன் எதை தொட போகிறது? நாடி முறையில பார்த்தா புதன் யாரை தொட போறாரு? சனியை தொட போறார். சனி நாமே தடை தாமதம் அப்படின்னு சொல்லுவோம். 12ல இருக்கிறதுனால கல்வி தடையா இருக்கும். அந்த மாதிரி எடுக்கணும். தொழில் கல்வின்னு எடுக்கலாம். கல்வி காரகன் தொழிலை தொடர்றதுனால தொழில் கல்வி அப்படின்னு எடுக்கலாம். அல்லது தொழிலுக்கு போயிருப்பாரு கல்வியை விட்டுட்டு அப்படின்னு எடுக்கலாம். பொதுவா சனி என்ன பண்ணுவார்னா தாமதம் அல்லது தடையை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய பார்த்துட்டு அதுல முடிவு வரணும். இப்ப பயிற்சி தான் பண்றோம். ஒரு 10 வகுப்பு போச்சுன்னா நீங்க ஃபுல்லா என்னை விட நல்லா சொல்லுவீங்க கண்டிப்பா. இப்ப கல்வி எப்படின்னு கேளுங்க வேணாம். கல்வி ஒரு 11ஆம் ஆண்டு மட்டும் படிக்கணும் ஐயா. 11 வரைக்கும். அங்கால தந்தை இல்லாதபடியா அங்கால அடுத்த படிக்க இல்லாம வேலைக்கு போகும். தடைப்பட்ட கல்வி. ஐயா அம்மா எப்படி இருக்காங்க அப்போ? அம்மா பக்கத்துல கடை வச்சு கொண்டு வரோம். பக்கத்துல. ஓகேங்க. என்ன சொல்ல வந்தீங்க? எந்த காரகத்தை எடுத்தீங்க சொல்லுங்க ராம்குமார் ஐயா. ஐயா இப்போ குருதசை நடந்துட்டு இருக்கு. குரு தசை அந்த இடத்துல இருந்து 12ல சந்திரன் இருக்கிறதுனால இப்போ உடல்நிலை ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வந்தது. அது அதான ஐயா அப்ப சொன்னது ஐயா. நடந்தது. ஓ இப்போ குருதசை வந்ததுக்கு அப்புறம். இப்பதான். ஓகேங்க. முழு தசையை எடுத்துக்காம புத்தியில பாத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கிடைக்கணும். ஓகேங்க. அந்த புத்தி எடுக்கும் பொழுது இப்ப குருவுக்கு 6, 8ல 12ல இருக்கிற கிரகங்களை எடுத்துட்டு அதனுடைய புத்தி வரும்போது பிரச்சனை வரும்னு சொல்லலாம். குரு சுக்கிர புத்தி அந்த மாதிரி சொல்லுங்க. சார் உங்களுக்கு அடிஷனல் இன்கம் ஏதாவது வருதா சார்? அடிஷனல் இன்கம் ஏதாவது வருமானம் இது ரெண்டல்ல இருந்து இல்ல வேற ஏதாவது கமிஷன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது? இல்ல மேடம், இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல மேடம். நம்ம சுயதொழில் தான், நம்ம செய்யறதான் தொழில். ஓகே, அது ஏன் கேட்டேன்னா சார் 6ன்றது ஒரு அடிஷனல் இன்கம் ரெண்டல், அது 2வது பாவத்துல இருக்கு இல்லையா லக்னத்துக்கு, அதனால கேட்டேன் சார். வாழ்க்கை முயற்சி தான். அப்ப இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணா நீங்க இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஏன் இவருக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த பலன் வரல அப்படின்னு பாக்கணும். அவரு இப்ப 6ஆம் அதிபதினா யார சொல்றீங்க? 6ஆம் அதிபதினு செவ்வாய் சார். செவ்வாய் சொல்றீங்க. அவரு லக்னாதிபதியாவும் இருக்காரு. இப்ப அவர் லக்னாதிபதியா செயல்படுவாரா? 6ஆம் அதிபதியானா 6ஆம் அதிபதியா தான் வரணும். அதிகபட்சம் 6ஆம், ஏன்னா திரிகோணத்துக்கு அதுக்குத்தான் திரிகோணத்துல இருக்காரு. அப்படி எல்லாம் யோசிக்கணும். என்ன சாரத்துல இருக்காருன்னு பாக்கணும். அடுத்து செவ்வாயை யாரு பாக்குறாங்கன்னு பாக்கணும். இப்படி எல்லாம் பார்த்துட்டு ஃபைன் டியூன் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்ல. முயற்சி நல்ல முயற்சி தான் சார். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ்ல ஏதாவது அடிபட்டிருக்கா சார் இதுக்கு முன்னாடி? ஃபேஸ் இன் தி சென்ஸ்
2வது பாவத்தோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஃபேஸ், கண்ணு, மூக்கு, இல்லைன்னா வந்து பல்லு, அது சம்பந்தமா ஏதாவது ஒரு ஓகே சார். அதுவும் அந்த லாஜிக் தான் சார். 6ஆம் பாவம் வந்து 2ல வருது இல்லையா, சோ ஃபேஸ் ரிலேட்டட் ஏதாவது வந்து ஒரு இது நிகழ்வு நடந்திருக்கான்னு அந்த லாஜிக்ல கேட்டேன் சார். 2ஆம் பாவம் முகம், மூக்குன்னு சொன்னாரு, அவரே சொல்லிட்டாரு. நம்ம கிரக காரகத்துவம் சொல்லும் பொழுது நாடியில சொல்லியிருக்கோம். மூக்கை குறிப்பது யார்? குரு. மூக்கை குரு குறிப்பார். குருவுல இருந்து 7 டிகிரிக்குள்ள செவ்வாய் இருக்கு. செவ்வாய் என்றாலே காயம், அது 6ஆம் அதிபதிங்கிறதுனால. 8னா பெரிய காயமா இருந்திருக்கும், 6ன்றதுனால சின்ன காயம். செவ்வாய் எங்க இருக்காரோ அங்க இருக்காருன்னு சொல்லலாம் நம்ம. சார் அதே மாதிரி மாடி வீட்ல ஏதாவது இருக்குங்களா சார்? மாடி வீட்ல இல்ல மேடம், கீழதான், சும்மா நார்மல் வீடு தான், கீழதான். அது ஏன் கேட்டேன்னா சார், செவ்வாயும் குரு கனெக்டடா இருக்குல்ல சார், குருனா மாடி, அந்த அதனால அந்த மாதிரி கேட்டேன் சார். மாடி வீடு சூரியனுக்கு தான் சொல்லுவோம். ஓகே ஓகே சார். சூரியனுக்கு 2மே வரும். சூரியன் நல்லா இருந்தா மாடி வீடு வரும். சூரியன் கெட்டு போயிருந்தா தர்ப்பை, சூரியன் தர்ப்பையை குறிக்கும். அதனால அந்த காலத்து கூரை வீட்டையும் குறிக்கும் சூரியன். சொல்லுங்க ஐயா லோகநாதன் ஐயா. சரி, அடுத்த வாரம் இதே ஜாதகத்தை போட்டு, அடுத்த வாரம்னா அடுத்த 10-20 நாள் ஆயிடும். 15 அடுத்து 2வது வாரம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் அவரு கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பலன் எடுத்து சரியான்னு கேட்டுக்கிட்டே வந்தோம். பொதுவா ஒரு ஜாதகம் கொடுத்தா அவங்க அடுத்து என்ன நடக்கும் எனக்குன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அப்போ அடுத்த முறை இந்த ஜாதகத்துல அவருடைய கேள்வி என்னவா இருக்கும், அதுக்கு அடுத்து பதில் என்னவா இருக்கும்னு சொல்லி நாம் பார்க்கணும். அவரு எத்தனை நாள் ஜாதகம் முன்னாடியே கொடுத்துட்டாரு, தள்ளிக்கிட்டே போச்சு. இன்னைக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு சந்திரன் நீசமா இருக்கு, கோச்சார சந்திரன் நீசமா இருக்கு. அதனால இன்னைக்கு அவருடைய நிலை வந்து தடை தாமதமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கு நிலைமைக்கு கோச்சாரத்துல சந்திரன் நீசமா இருக்காரு. உண்மையிலேயே சந்திரன் அங்க நீசமா இருக்காரு. கேதுவோட போய் கோச்சார சந்திரன் இணையறதுனால இப்போ தடை தாமதங்கள் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கோச்சாரத்துல புதனை தொட போறாரு, சூரியனை தொட போறாரு. இங்க ராசியில வந்து கோச்சார சந்திரன் அடுத்து தொட போவது குருவை தான் தொட போறாரு. அதனால அடுத்து நல்லது நடக்கும். அடுத்து நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். எப்பவுமே ஜாதகம் பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிதான் முடிக்கணும். கண்டிப்பா ஜாதகத்துல நல்லது இருக்கும். இப்ப நான் அவர் திருப்திக்காக நான் சொல்லல, நான் அவர் திருப்திக்காக சொல்ல. உண்மையிலேயே சந்திரன் வந்து குருவை தான் தொட போகுது. உண்மைதானே? அடுத்து கோச்சார சந்திரன் அடுத்து எங்க போவாரு? தனுசுக்கு வந்தாருன்னா அங்க குரு இருக்காரு, குருவை தான் தொட போறாரு. அப்போ நல்லது நடக்கும். அது 2வது வீடு. ஐயா நீங்க இங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க கோயில்ல மணி அடிக்குதுங்க ஐயா. வாழ்க்கை வளம் தான். நம்ம நல்லதுதான் நினைக்கிறோம், நல்லது நடக்கும். ஐயா அது தொழில பத்தி கேட்காங்க. இதுவும் ஒரு தொழில் தான் ஐயா. கேது. கேது, ஆமா ஆமா. இதுவும் ஒரு தொழில் தான் இருக்கு. இதே சைட் பிசினஸ் செய்யறேன், சைட்ல செய்யறேன். ஓ பாருங்க, இந்த அடிஷனல் வருமானம் இருக்கான்னு கேட்டீங்களா மேடம்? அதுக்குதான் சொல்றேன். அந்த அம்மா ஆமா ஆமா. ஓகே ஓகே. அது என்னது சார்? அது ஐயா புரியல. என்னது இது? கோயில்ல சாமிக்கு வைப்பாங்க, சாட்டை வைப்பாங்கல்ல, சாட்டை. ஓகே ஓகே. இதுல கேது சம்பந்தப்பட்ட நூல் கயிறு சாட்டை. பலன் சொல்ல வரும்போது கெட்டது கேட்டுதான் வருவாங்க. அதுக்கு என்ன தீர்வுன்ட்டு அங்க நம்ம தேடுறதெல்லாம் நல்லதை முதல்ல தேடிட்டு, இது ஜாதகத்துல முக்கியமா குறிச்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்காக நம்மகிட்ட வர மாட்டாங்க, ஏதாவது கெட்டதுக்கு தான் வந்திருப்பாங்க. அது என்னன்னு அதுக்கப்புறம் பார்த்துட்டு, உங்க ஜாதகத்துல இந்த நல்லதெல்லாம் இருக்குங்க, போங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா சொல்லி அனுப்பி, அது நம்மளோட கடமை. அது பெரிய புண்ணியம்.
வாழ்க வளமுடன். எப்படி இருந்துச்சுன்னு நீங்க தான் சொல்லணும். நான் வந்து ஓரளவுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 பேரையாவது நல்ல ஜோதிடரா தயார் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணும். ஜாதகம் கொடுத்து பதில் சொன்ன ரவி ஐயாக்கும் முதல்ல நன்றி சொல்லணுங்க ஐயா. கேட்ட கேள்வி நன்றிங்க. இது வரைக்கும் நான் ஜாதகம் படிக்கலாம்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பலன் சொல்லணும் அப்படின்னு எண்ணம் வந்ததே இன்னைக்குதாங்க ஐயா. கொஞ்சம் சொல்லிட முடியும்னு தோணுதா? சொல்லலாம்னு தோணுது ஐயா. நான் படிக்கிறேன் நிறைய. தவறுதலா வந்தாலும் நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன். நீங்க முன்னுக்கு சொல்லுங்க, நான் சரியா அப்படியா நான் சொல்லுவேன். மற்றவங்களை மாதிரி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐயா பின்பற்றி வரான் நான் இதுக்கு அத்திவாரம், இந்த ஜோதிடத்துக்கு அத்திவாரம் போடுறதே எனக்கு ஐயா தான். ஐயா பின்பற்றி தான் வாரு. ஒரு 10 ஜாதகம் பார்த்தாவே நல்ல ஒரு பலன் சொல்ற அளவுக்கு வந்துருவோன்ற நம்பிக்கை இருக்கு சார். அது உண்மையை சொல்லி கொடுத்தா கண்டிப்பா சீக்கிரம் பாத்துடலாங்க. நீங்க அப்புறம் பதில் சரியோ தப்போ, இப்ப 2 பேரு லேடிஸ் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தைரியமா சொல்றாங்க. சொல்லதான் பலன் எடுக்கிற தைரியம் நமக்கு வரும். தப்போ ரைட்டோ சொல்லணும். அவர் இந்த மாதிரி ஜாதகத்தை கொடுத்துட்டு நான் சொல்றேன் நீங்க கேளுங்கன்றாரு. அப்படி ஜாதகம் கிடைக்கிறது நமக்கு பெரிய விஷயம். அதனால பயன்படுத்திங்க. பார்ப்போம். வகுப்பு ஒரு 10 நாள் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 15 நாள் லீவு. மீண்டும் சந்திப்போம். பின்பற்றி வந்தவன்டா என்ன செய்யற எல்லாமே எங்களுக்கு தெளிவா விளங்கும். மாந்திரிகமா இருந்தாலும் சரி, தாந்திரமா இருந்தாலும் சரி, எல்லாமே வெளிப்படையா நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஐயாட அடிப்படையை பின்பற்றீங்களா? அது எந்த அனுபவம், மற்றவங்க என்னவோ சரியா, நான் பட்ட அனுபவம் சொல்றேன். ஏன்னா மாந்திரிகம் இல்லாம ஐயா தந்த அடிப்படை ஜாதகத்தை வச்சு பிரிஞ்சு போன கணவன் மனைவி கூட சேர்த்திருக்கு. மாந்திரிகம் ஒன்றும் பாவிக்காம பிரசனமாகி ஐயா தந்த ஜாதகத்தை அடிப்படையா வச்சு, கோச்சாரத்தை வச்சு நான் பார்த்திருக்கேன். அதுல சேர்த்திருக்கு. ஐயாக்கே தெரியும். அப்படியான இதெல்லாம் ஐயாட அடிப்படையோடு முறையா கற்றுக்கொண்டு வந்தோம்னாலே கன விஷயம் எங்களுக்கு தெளிவாகும். அதாவது என்ன சார் சொல்றாரு அப்படின்னா, மாந்திரிகம் ஓரளவுக்கு கத்துக்கிட்டு இருக்காரு, குரு கிட்ட நேரடியா கத்துருக்காரு, நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துறாரு. ஏன்னா கெட்டதுக்கு பயன்படுத்திருந்தா அவர் நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. அவர் நல்லது மட்டும்தான் செய்வார். அதை பயன்படுத்தி அதுக்கும் ஜோதிடத்தை பயன்படுத்துறேன், நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல அதுக்கும் ஜோதிடத்தை பயன்படுத்துறேங்கிறார். ஏன்னா எனக்கு மாந்திரிகம் தெரியாது, ஆனா நம்ம சொல்ற முறை வந்து எல்லாத்துக்குமே. இப்ப நேத்திக்கு என்ன நடத்தணும், நம்ம வந்து பிரசன்னம் நடத்தணும். ஜோதிடத்துல இருந்து பிரசன்னம் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம எல்லா வகை பிரசன்னத்தையும் தொடர்புபடுத்தி சொன்னோம். இந்த மாதிரி சொல்லும் போது அவங்கவுங்க சொந்த அனுபவத்துக்கு ஏற்ப அதை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவரு நம்ம சொல்லி கொடுத்த விதிகளை, ஜோதிட விதிகளை அங்கேயும் பயன்படுத்தி அதுலயும் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு சொல்ல வர்றாரு. அவருக்கு நன்றி. தாந்திரியமும் நல்லா வேலை செய்யும் ஐயா. அப்படியான இதுன்னா தாந்திரியமும் வேலை செய்யும். இந்த ஜோதிட கலையை உங்களோட பின்பற்றி வரக்குள்ள ஜோதிட சொல்ற அந்த கருத்தரை புது என்ன சொல்றேன் காரத்துவங்கள் அடுத்து தந்திரமாவும் பயன்படுத்தலாம். அப்படி ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. நன்றி. ஐயா பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். நான் பட்ட இன்பத்தை மற்றவர்களும் பரட்டும்னு சொல்லி ஐயா இதுல அறிவிக்கிறேன். நான் தான் எனக்கு மாந்திரிகம் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. நம்ம வந்து இதெல்லாம் எங்க இந்த வழியில போகணும்னு தெரியும் நமக்கு, அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே தானே சொன்னேன். ஆரம்பத்திலேயே என்ன சொல்றேன், யார் என்னென்ன துறையில இருக்கீங்களோ அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரி ஐயா பின்பற்றார்கள், அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுவீங்க என்று சொல்லி ஆரம்பத்திலேயே இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கேன். நான் மாந்திரியத்துல தெய்வ சம்பந்தோட போறோடையா எனக்கு தெய்வ சம்பந்தமா வரும். இது வேற ஒருத்தர் மெக்கானிக்கல் சம்பந்தமா இருந்ததுன்னா அவருக்கு மெக்கானிக்கல் இதாக யோசிப்பாரு. டாக்டரா இருந்தா டாக்டர் சம்பந்தமா யோசிப்பாங்க, இன்ஜினியர் தான் இன்ஜினியர் சம்பந்தமா யோசிப்பாங்க. இந்த ஃபீல்டு நீங்க அந்த நீங்க கற்றுத்தார ஜோதிட கலை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம், எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். இதை வெளிப்படையா சொல்லத்தான் வேணும். அதுல என்னன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காரகத்துவங்களை நான் மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்றது இல்ல, இப்படிதான் காரகத்துவங்களை எடுக்கணும்னு சொல்லிடுறேன். அவர் அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு, அதனால நிறைய பண்றாரு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.